இலங்கையில் வருகின்ற ஜனாதிபதி தேர்தல் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்று பலரும் நம்பிக்கை தெரிவித்து வருகின்றார்கள். எழுந்திடுவாய் தோழா, புயலும் புலியும் அழுவது இல்லை, புறப்படுவாய் தோழா. மஹிந்த ராஜபக்சவை ஆட்சி கட்டலுக்கு கொண்டு வந்த கட்சிகள் பல அவருக்கு சார்பாக நீதிமன்றத்திலே தீர்ப்பு வழங்கியவர்கள் அவரை எதிர்க்கின்ற மனநிலையில் இப்பொழுது இருக்கின்றார்கள். இரவும் ஒரு நாள் விடியும் அதனால் எழுந்திடுவாய் தோழா. ஜனவரி 8 நடைபெற இருக்கின்ற இந்த 7வது ஜனாதிபதி தேர்தலில் 19 வேட்பாளர்கள் போட்டியிட இருக்கிறார்கள். புயலும் புலியும் அழுவது இல்லை. அரசியல் கட்சிகள் சார்பில் 17 அரசியல் கட்சிகள் வேட்பாளர்களை நியமித்திருக்கின்றன. சுயேட்சை குழுக்கள் சார்பிலும் 20 19 பேர் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த நேரத்திலே இன்றைய அரசியல் சமூகம் இடையிலே இடதுசாரிய முன்னணி வேட்பாளர் சார்பாக இங்கே அரசியல் ஆய்வாளர் ரயாகரன் அவர்கள் கலந்து கொள்ளுகின்றார். அவரை இணைத்துக் கொள்ளுகின்றோம். வணக்கம் திரு ரயாகரன் அவர்களே. வணக்கம். உங்களை பொறுத்தவரையில் இந்த ஜனாதிபதி தேர்தல் முறையை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் இலங்கையை பொறுத்தவரையில்? அனைத்து வாசகர்களுக்கும் டிஆர்டி வாசகர்களுக்கு நன்றி. ஜனாதிபதி தேர்தல் என்பது காலங்காலமாக நடக்கிற ஒரு தேர்தல் முறைதான். எப்போதும் தேர்தல்கள் என்பது வந்து போகின்றன. இது மக்களுக்கு எந்த விதமான மாற்றத்தையும் இதுவரை காலம் தந்ததாக கிடையாது. வரலாற்றில் ஜனாதிபதி தேர்தலாக இருந்தான, பிரதமர் தேர்தலாக இருந்தான, மக்கள் எப்போதும் தொடர்ந்தும் துயரங்களையும் துன்பங்களையும் சந்திக்கின்றவர்களாயும் வாழ்க்கையை இழந்து போகின்றவர்களாயும் இருக்கின்றார்கள். குறிப்பா நீங்க அன்னைக்கு தமிழ் மக்கள் எடுத்துக்கொண்டால், தமிழ் மக்களுக்கு இந்த தேர்தலில் என்ன பொதுவாகவே ஆளும் வர்க்கம், ஆளுகின்றவர்கள் அல்லது ஆள விரும்புகின்றவர்கள் பற்றி தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய அக்கறை என்பது எதிர்நிலை கண்ணோட்டம் கொண்டதாகத்தான் இருக்கின்றன. சொன்ன இந்த தேர்தல்களால் எந்த விதமான மாற்றங்களும் வராது என்பது தமிழ் மக்களுடைய நீண்ட ஒரு அரசியல் வரலாறாக இருக்கின்றது. அதுபோலதான் சிங்கள மக்களுடைய வாழ்க்கையிலையும் எந்த விதமான மாற்றத்தையும் கொண்டு வந்தது கிடையாது. ஆகவே ஜனாதிபதி தேர்தல் முறை என்பது ஒரு ஜனநாயகத்தை அடிப்படையாக கொண்டது அல்ல. தேர்தல் என்பது மாறாக அது ஒரு சடங்காக, சம்பிரதாயமாக சில ஆளும் வர்க்கங்களை திருப்தி செய்கின்ற தேர்தலாகத்தான் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றன. சொல்லுங்க. சரி, நாங்கள் முதல்ல உங்களுடைய கருத்துக்களை பார்க்கலாம். அதாவது இப்பொழுது மீண்டும் போட்டியிடுகின்ற ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் வேட்பாளராக தற்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச போட்டியிடுகின்றார். அவரை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இன்றைக்கு நாங்க மஹிந்த ராஜபக்ச ஒரு பாசிஸ்டாவும் ஒரு சர்வாதிகாரியா தான் நாங்க பார்க்கின்றோம். அவருக்கு நீங்கள் ஆரம்ப காலகட்டத்திலே உங்களுடைய கட்சியினர் அவருக்கு ஆதரவு வழங்கி இருக்கின்றார்கள். அவர்களால் தான் அவர் கூடுதலாக இந்த பதவியே தொடர்ந்து தக்க வைக்க முடிந்திருக்கிறது. இல்ல, எங்களை கட்சி அதை எப்படி ஆதரிக்கல. கடந்த காலத்துல இடதுசாரிகள் என்று சொல்லப்படுற, அதாவது இன்னைக்கு நாங்கள் இருக்கின்ற எந்த கட்சியும் அந்த கட்சியை ஆதரித்தது கிடையாது. ஆமா, ஜேபி ஆதரித்தது ஒரு உண்மை. அது அவர்களிடம் இருந்தார்கள் தானே ஜேபியில் இருந்து. என்ன சொன்னா, ஒரு ஆள் ஒரு இயக்கத்துல இருந்தார் என்பதற்காக, கடந்த காலத்துல ஒரு இயக்கத்துல இருந்தார் என்பதற்காக அவர் இன்னொரு காலகட்டத்துல அதனுடைய தவறுகள் சரி பிழைகளை உணர்ந்து கொண்டு வெளியில் வருகின்ற போது அவர்களை அவருடைய அடையாளமாக பார்க்க முடியாது. அடிப்படையில சொல்ல போனா இன்றைக்கு பிரிஞ்சு வந்த முன்னணி சோசியலிஸ்ட் கட்சி தெளிவாகவே ஜேபி என்ற ஒரு இனவாத கட்சி என்பதையும் மட்டுமல்ல, இனவாதத்துக்கு ஆதரவாக மஹிந்தாவை ஆதரித்து நின்றது என்பதையும் மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் இன்றைக்கு முன்வைத்து வாரார்கள். அந்த வகையில இன்றைக்கு மஹிந்தாவை கொண்டு வந்ததுல ஜேபிக்கு ஒரு பங்கு இருக்குன்னு சொன்னா, அந்த பங்குக்கான பொறுப்பும் அவர்கள் சுயநலமாக பார்க்கிறார்கள். தாங்கள் அந்த அரசியல் போக்கை இந்த ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமாகவும் அந்த அரசியல் போக்குகளுக்கு எதிராகத்தான் அவர்கள் இந்த இதுக்கு எதிரான ஒரு வேலை திட்டத்தோட தான் அவர்கள் வெளியில வந்திருக்கிறார்கள்.
நீங்கள் மஹிந்த ராஜபக்ச தொடர்பாக அவரை தொடர்பாக ஏன் அவரை எதிர்க்க வேண்டும் என்பது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை முதலில் குறிப்பிடுங்கள். மஹிந்த ராஜபக்ச என்பவர் வெறும் மஹிந்த ராஜபக்ச ஒரு அரசினுடைய பிரதிநிதி, அரசை ஆளுகின்ற ஒரு பிரதிநிதி. அவர் இன்றைக்கு இந்த நாட்டு மக்களுக்கு, அனைத்து மக்களுக்கும், தமிழ் மக்களுக்காக இருக்கலாம், சிங்கள மக்களுக்காக இருக்கலாம், அனைத்து மக்களுக்கும் எதிரான ஒருவராக இருந்திருக்கிறார். குறிப்பாக தமிழ் மக்களுக்கு எதிராக கடந்த யுத்தத்தில் மிகப்படும் இனப்படுகொலைகளை நடத்தியிருக்கின்றார். பெரிய அளவில் ஒரு படுகொலை நடத்தின மட்டுமல்ல, தொடர்ச்சியாக இலங்கை முழுக்கவே ஒரு ராணுவ ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றனர். மறுபக்கத்தில் இன்றைக்கு மஹிந்தாவை எடுத்துக்கொண்ட அவர் இன்றைக்கு ஒரு சர்வதேச நவதாராள பொருளாதாரத்தை உள்ளுக்கு கொண்டு வரது தான் விளத்தையும் செய்து கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் அவர் இன்னைக்கு ஒரு மக்கள் சார்ந்த ஒரு மக்களை சார்ந்த ஒரு அரசும் அல்ல, மக்களை சார்ந்த பிரதிநிதித்துவம் அல்ல, மாறாக மக்களை ஒடுக்கின்ற மக்களுக்கு எதிரான ஒரு அரசியலாக தொடர்ந்து இருக்கின்றார். அதை விட தன்னுடைய குடும்ப சர்வாதிகார ஆட்சியை நிறுவி இருக்கிறது மட்டுமல்ல, இருந்த சட்டங்களா இருக்கலாம், நீதியா இருக்கலாம், ஒரு சமூக சிவில் சட்ட கட்டமைப்புகளையே இல்லாமக்கி கொண்டிருக்கிறார். குறிப்பாக வடக்கு கிழக்குல அது துப்புரவா இல்லை. அதே தான் இன்றைக்கு வடக்கு கிழக்கு வெளியிலையும் கூட அதே சிவில் சட்ட அமைப்புகளை இல்லாம பண்றதுக்கான முழு முயற்சியோடையும் அந்த அரசு, அந்த மஹிந்த தலைமையிலான அந்த குடும்பமும் அந்த ஆட்சியும் செய்து கொண்டிருக்கின்றன. இது மஹிந்த அரசு தூக்கி எறியப்பட வேண்டும் என்பதில் எந்த விதமான கருத்து முரண்பாடும் எங்களுக்கு கிடையாது. அதே நேரத்தில் எதிரணியினுடைய பொது வேட்பாளராக புதிய ஜனநாயக கட்சியின் சார்பில் மைத்ரிபால சிறிசேன போட்டியிடுகின்றார். அவர் தொடர்பாக உங்களுக்கு விமர்சனங்கள் இருக்கிறதா? இது வெறும் மஹிந்த அவர் குறிப்பா அவர் தொடர்பான விமர்சனம் இல்ல, இந்த அமைப்பு முறையா சம்பந்தமான பிரச்சனை என்று சொன்னா, இன்றைக்கு மஹிந்தா இடத்துல யார் இருந்திருந்தாலும், இதே மைத்திரி இருந்தாலும் இதைத்தான் செய்து முடிச்சிருப்பார்கள். இது ஒரு அரசியல். இந்த அரசியல் வெறும் நபர்கள் இதை தீர்மானிப்பது அல்ல, அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற இந்த அரசு சுற்றி இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கங்கள் அவர்கள் யாருக்கு சேவை செய்கின்றார்களோ அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தி கொண்டுதான் இந்த விஷயங்களை செய்கின்றார். நீங்க விரும்பினா திரும்பி பார்க்கலாம், மஹிந்தா ஒரு காலகட்டத்தில் ஜேபியில காணாம போன ஜேபி காலகட்டத்தில் கொல்லப்பட்ட பொதுமக்களுக்காக ஐநா வரையும் மனித உரிமை பேசிக்கொண்டு சென்ற ஒருவர் தான். அதில் நீங்க பார்த்தா சந்திரிகாவை எடுத்துக்கொண்டா, சந்திரிகாவை ஒரு மனித முகமாகவும் ஒரு விடிவெளியாகவும் தான் காட்டப்பட்டு அரசியலுக்கு கொண்டு வரப்பட்டவரார். இவர்கள் எல்லாம் இந்த அரசுக்கு வந்த பிறகு என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், மக்களுக்கு எதிரானவர்களாகவே இருக்கின்றார்கள். அது தமிழ் மக்கள், சிங்கள மக்கள் என்று இல்லை, அவர்கள் மக்களுக்கு எதிரானவர்களாக இருக்கின்றார்கள். குறிப்பான இன ரீதியான முரண்பாடுகள் அல்லது குறிப்பான அடக்குமுறைகள் நடக்கின்ற போது மட்டும் அவர்கள் மிகவும் தங்களுடைய கோரமான முகங்களை வெளியில காட்டுகின்றார்கள். இந்த இடத்துல மஹிந்தாக்கு பதிலாக மைத்திரி இருந்தாலும் இதைத்தான் செய்வார்கள். நாளை மைத்திரி ஆட்சிக்கு வந்தாலும் இதைத்தான் அவர் செய்ய முடியும். இதுக்கு வெளியாக அவர்களிடம் எந்த விதமான ஒரு மக்கள் சார்ந்த வேலை திட்டமும் கிடையாது. இங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நாங்கள் பார்க்கிற போது இந்த கட்சியிலிருந்து அங்கே, அந்த கட்சியிலிருந்து இங்கே வருவதை பார்க்கின்ற போது அவர்களுக்கு எந்த விதமான கொள்கையோ கோட்பாடோ இதுவும் கிடையாது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ரெண்டும் ஒரே விதமான அரசியல் கொள்கையும் ஒரே பொருளாதார கொள்கையை தான் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் நாங்கள் எல்லா சந்தர்ப்பத்திலையும் பார்க்கலாம். அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டிருக்கிறது அங்க பார்க்கிறோம். இங்க இருந்தாலும் அங்கே இருந்தாங்க. அது யார் ஆட்சிக்கு வந்தாலும், மஹிந்தாவா இருக்கலாம் அல்லது இன்றைக்கு பொது வேட்பாளராக இருக்கிற மைத்திரி வந்தாலும் கூட ஒரு விதமான மாற்றமும் வரப்போறதில்லை. அது ஒரு மேல் பூச்சுக்கு நடக்கிற மாற்றமே ஒழிய மக்களை பொறுத்தவில்லை. இதை யார் வெண்டான தோற்றான மக்களை பொறுத்தவரை மக்கள் தோற்கடிக்கப்படுகிறார்கள் என்பதால் உண்மை. இது தமிழ் மக்களை பொறுத்தளவில் இன்றைக்கு குறிப்பா பார்த்தால் தமிழர்களுக்கு மிக தெளிவாக துல்லியமாக தெரியும். இல்லை யார் வந்தாலும் தங்களுடைய பிரச்சனையை இது தீர்க்க போறதும் இல்லை, தங்களுடைய பிரச்சனைக்கு இது தீர்வும் அல்ல என்பது தமிழ் மக்களுக்கு இயல்பாவே தெரியும். இதுதான் சிங்கள மக்களுடைய வரலாறாயும் இருக்கிறது. சிங்கள மக்களும் கடந்த 50-60 வருடமாக மாறி மாறி வாக்களித்தார். அவர்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் வந்திருக்காண்டா இல்லை, மாறாக அவர்கள் தொடர்ச்சியாக துன்பங்களையும் துயரங்களையும் தான் சந்திக்கின்றார்கள். கடந்த வரலாற்றில் இருந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை அனைத்தையுமே அவர்கள் இழந்துதான் வருகிறார்கள். வருமானத்தை இழந்து வருகிறார்கள். எல்லாவற்றையுமே இழந்து வர்றதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. உதாரணத்துக்கு பார்க்கின்ற போது இந்த 2 நபர்களிடையே தான் இந்த மிகப்பெரிய போட்டி நடைபெற போகிறது. இந்த 2 பேரில் ஒருவர் தான் உண்மையிலே ஜனாதிபதியாக வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. இந்த சூழலிலே மிகுதி 17 பேர் அதற்குள்ள உங்களுடைய அணியினரும் வந்து விடுகின்றார்கள். இந்த 17 பேரும் தாங்கள் தோல்வி அடைவோம் என்று தெரிந்திருந்தும் ஏன் போட்டியிடுகின்றார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
இல்ல இப்ப ஒரு பொதுவாகவே இன்னைக்கு சமூக மட்டத்துல ரெண்டு பேர் இது அதுல அது தெரிவு பொதுவாக முன்வைக்கப்படுகிறது என்பது உண்மை. இது வரலாற்று ரீதியாக பார்க்க போனால் கடந்த காலத்துல இந்த மாதிரியான மறு கட்சிகள் தங்களுடைய கொள்கைகளை சரியான முறையில முன்வைத்து அதுக்காக வேலை செய்யலை என்றது ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம் அல்லது தங்களுடைய மக்கள் சார்ந்த நிலைப்பாட்டை தெளிவாக முன்வைக்கல. இரண்டாவது விஷயம் மக்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சரியான கருத்தை கொண்டு செல்வதற்கான ஊடகங்கள் அல்லது பிரச்சாரம் செய்வதற்கான வடிவங்கள் அனைத்துமே இல்லை. அதாவது இன்றைக்கு அரசு தேர்தலில் வெல்வது என்பதற்கு மிக பெரும் லட்சக்கணக்கான அல்ல கோடிக்கணக்கான பணங்கள் கொண்ட கட்சிகள் மட்டும்தான் வெல்ல முடியும், அவர்கள் மட்டும்தான் பிரச்சாரம் செய்ய முடியும் என்ற நிலையில தான் அமைப்பு முறைகள் இருக்கு. அதாவது தேர்தல் என்பது வெல்லப்படுவதாக மாறும், மக்கள் வாக்களிப்பது அல்ல மேலிருந்து வெல்லப்படுவதாக முறையாக மாறியிருப்பது. இந்த இடத்துல நாங்க எப்படி ஏன் நிக்கிறோம் என்று சொன்னா கடந்த அரசுக்கு எதிராக, அதாவது மைந்தா தலைமையில இருந்த அரசுக்கு எதிரான போராட்டங்களை நடத்தியவர்கள் நாங்கள், போராட்டங்களை வீதிகளில் நடத்தியவர்கள் நாங்கள். நீங்க புத்தளம் மீனவர்களுடைய பிரச்சனையா இருக்கலாம், நிகம்பு மீனவர்களுடைய பிரச்சனையா இருக்கலாம், இல்லைன்னு சொன்னா பல்வேறு இடங்கள்ல தொடர்ச்சியா நடந்த படுகொலைகள் இருக்கலாம், ராணுவ படுகொலை இருக்கலாம், அல்லது இன்றைக்கு இலங்கை வடக்கு கிழக்கு காணா போனதற்கான முதல் ஆரம்ப போராட்டத்தை எடுத்தவர்களும் கூட நாங்கள் தான். இந்த வகையில மக்கள் தான் போராட்டத்தை நடத்துகிறார்கள். மக்கள் போராட்டத்தை நடத்துகின்ற போது மக்களுடைய விருப்பம் வெறும் மைந்தாவை மாற்றுவது அல்ல, மாறாக இந்த அரசு கட்டமைப்பையும் அந்த அரசு தலைமை வாங்குகின்ற அனைத்தையுமே தூக்கி எறியணும் என்றுதான் மக்களுடைய விருப்பம். இந்த விருப்பங்கள் இந்த தேவைகளை அந்த மக்கள் ஒரு ஆட்சி மாற்றம் என்று ஒரு முகங்களை மாற்றுவது கூட, ஒரு முகத்தை மாற்றுவதன் மூலம் அல்லது ஒரு பெயரை மாற்றுவதன் மூலம் அவர்களுக்கு வாக்களிக்கிற முறையில இருந்து மக்களை அரசியல் ரீதியாக சிந்திக்க வைக்கவும் அரசியல் ரீதியாக அணிதிரட்ட வேண்டிய தேவையும் இன்றைக்கு எங்களுக்கு முன்னாலே இருக்கு. குறிப்பாக நாங்க அண்மையில வடக்குல போய் ஒரு பத்திரிகை கூட்டத்தை நடத்தினாங்க. பத்திரிகை கூட்டத்தை நடத்தின போது 8 பத்திரிகையை சேர்ந்த பிரதிநிதிகள் வந்திருந்த போது நாங்கள் எங்களோட கொள்கைகள் இந்த தமிழ் பேசும் மக்களுக்கு நாங்கள் வைத்திருக்கக்கூடிய தீர்வுகளை கூட நாங்கள் முன்வைத்த போது அவர்களுக்கு ஆச்சரியப்பட்டார்கள். இந்த மாதிரியான ஒரு தமிழ் சிங்கள மக்கள் மத்தியில் ஒரே கொள்கை திட்டத்தை கொண்டு ஒரு மிக நியாயமான ஒரு தமிழ் மக்களுடைய பிரச்சனை தீர்க்கக்கூடிய ஒரு தீர்வை கூட வச்சிருக்க கூட கருத்து தங்களுக்கும் தெரியாது என்பது மட்டுமல்ல, வடக்கில் உள்ள மக்களுக்கு தெரியாம இருக்கிறது என்பதையும் அதை எப்படி நீங்க எடுத்து செல்ல போறீங்க என்பதையும் இங்க எடுத்து செல்வதன் மூலம் ஒரு பரந்துபட்ட மக்களை உங்களோட அணிதிரட்ட முடியும் என்ற விஷயத்தை அவர்கள் சொன்னார்கள். இந்த வகையில தேர்தல் என்பது 2 கட்சிகள் வெல்வது என்பது அல்ல, அது வெல்ல வைத்தல் என்பது ஊடகங்கள், பணப்பலம், ரவுடிசம் என்று கண்வேறு விஷயங்கள் இருக்கின்றன, அதிகாரம் என்று சொல்லி. இதுக்கு வெளியால இந்த வெற்றி தொடர்பான விஷயம் என்பது இந்த மாதிரி விஷயங்களா இருக்கிற போது உண்மையிலேயே மக்களுக்காக நாங்கள் வேலை செய்ய வேண்டியிருக்கு, மக்களை அணிதிரட்ட வேண்டியதா இருக்கு. அந்த வகையில தேர்தலையும் கூட அந்த மக்களை அணிதிரட்டுவதற்கான ஒரு அரசியல் மேடையாத்தான் நாங்கள் பயன்படுத்துகின்றோம். இந்த வகையில தான் நாங்கள் அந்த தேர்தலில் நாங்கள் நிற்கிறோம். உதாரணத்துக்கு நீங்கள் இனிய அந்த 17 வேட்பாளர்களையும் எடுத்துக்கொண்டால் அதில் பெரும்பாலானவர்கள் இடதுசாரி கருத்துக்களை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இடையில் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்த முடியாத ஒரு சூழல் காணப்படுகிறதானே? உங்களை போன்றவர்களும் இடதுசாரி கருத்துக்களை முன்வைப்பவர்களாக இருக்கின்றீர்கள். என்னன்னா இப்ப நாங்க இடதுசாரி வேட்பாளர்களுக்குள்ள ஒற்றுமை ஒன்றை உருவாக்குவதற்கான வேலை முறை ஒன்றை எடுத்திருந்தாங்க. இதுல இப்ப நாங்க நிக்கிறது ஒரு கட்சி அல்ல, குறிப்பா 6 கட்சிகள் இதுல இணைந்து நிற்கின்றன. இதோட வெளியில உள்ள பல்வேறு கட்சிகள் நேரடியாக ஆதரிக்காட்டாலும் வேறு ஒரு தளத்துல இருந்து ஆதரிக்கிறதுக்கு வந்திருக்கின்றன. சில வேளையில சில இடதுசாரிகளும் வெளியில உதிரியாக அங்குமிங்குமா இருப்பார்கள் என்றதுல மறக்க வரையில. எங்களை பொறுத்தவரை ஒரு இடதுசாரி என்பது என்னுடைய ஒரு அமைப்பு அல்ல ஒரு கட்சியினுடைய கொள்கையை முன்வைத்து இடதுசாரி முன்னணி ஒன்றை உருவாக்குவது அல்ல, மாறாக மாறுபட்ட கருத்துக்கள் இருக்க முடியும். ஆனா ஒன்றுபட்ட ஒரு இடது முன்னணியை உருவாக்குவது, அதாவது குறைஞ்சபட்ச வேலை திட்டத்தின் அடிப்படையில் ஒன்றுபட்ட முன்னணியை உருவாக்குவது என்பதில் நாங்க நீண்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தி இருக்கிறோம் கடந்த காலங்கள்ல. இது தனியாக இந்த தேர்தலுக்காக மட்டும் இந்த முன்னணியாக இருக்காது, தொடர்ச்சியாக இலங்கையினுடைய இந்த அரசுக்கு எதிரான ஒரு முன்னணியை கட்டுவது என்பது என்ற அடிப்படையில தான் இந்த தேர்தல் முன்னணியும் அமைந்திருக்கின்றன. ஏற்கனவே நாங்கள் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட அமைப்புகளோட தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகளை நடத்தி தொடர்ச்சியான இணக்கப்பாடுகளோடு சில வேலைகளை முன்னெடுத்துக் கொண்டு வர்றோம் பல்வேறு தளங்கள்ல. அது மாதிரி தேர்தலை ஒட்டி இந்த கிட்டத்தட்ட 6 அமைப்புகள் இன்றைக்கு இணைந்து இந்த தேர்தலில் நிற்கின்றன. இதோட உதிரியாயும் இருப்பார்கள். நாங்கள் இப்ப அவர்கள் இருந்து பதிவு செய்யப்பட்ட கட்சிகளிலே இடதுசாரிய கருத்துடைய கட்சிகளாக கிட்டத்தட்ட இத்தனை இருக்கின்றன இலங்கையிலே. அதை பற்றி எனக்கு முழுமையான தகவல் தெரியாது. ஆனா குறைஞ்சது ஒரு 15 கட்சி, 15க்கு ஒரு கிட்டத்தட்ட 20-22 கட்சிகள் வராதா
இடதுசாரிய கட்சிகள் இருக்கலாம் முடியாது, கட்சிகளா இருக்க தெரியாது, குறைஞ்சது 15-20 இருக்கலாம். நீ சொல்ற மாதிரியும் இருக்கலாம். வாசுதேவ நாணயக்காரா போன்றவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், வெளியில் இருந்து அந்த இடதுசாரிய கருத்துக்களை நடைமுறைப்படுத்துவது என்பது நடைமுறைக்கு சாத்தியமில்லாத விடயமாக இருப்பதாகவும், ஆகவே ஆளும் தரப்பில் இருந்து கொண்டுதான் தங்களால் முடிந்ததை செய்யக்கூடிய ஒரு சூழல் இருப்பதாக வாதாடுகின்றார்கள். அதனை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? இல்ல, நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளல. இது நீங்க விரும்பினா, இது வாசுதேவ மட்டும் சொல்லவில்லை, நீங்க முஸ்லிம் காங்கிரஸ் தான் சொல்லுது, மலையத்தை சேர்ந்தவர்களும் எல்லா சந்தர்ப்பவாதிகளும் எல்லா பிழைப்புவாதிகளும் இதைத்தான் சொல்லுகின்றார்கள். தாங்கள் அரசுல இருந்து கொண்டு என்னத்தை செய்கிறார்கள், இந்த மக்களுக்கு என்னத்தை செய்து கொண்டிருக்கின்றன. அரசு என்பது, இந்த அரசு கட்டமைப்பு என்பது சாதாரண பொதுமக்களுக்காக இயங்குவது கிடையாது. மாறாக அது இந்த நாட்டை ஆளுகின்ற சுரண்டுகின்ற வர்க்கங்களுக்கும், அதுவும் குறிப்பா இன்றைக்கு நவதாராள பொருளாதாரத்தை முன்னெடுக்கின்ற வர்க்கங்களுக்காக மட்டும்தான் அந்த அரசு என்பது வேலை செய்து கொண்டிருக்கின்றது. அந்த வேலை செய்கின்ற அரசுக்குள்ள இவரோட மந்திரியாவோ அமைச்சராக இருந்து கொண்டு இந்த மக்களுக்காக ஒன்றும் செய்ய முடியாது. மக்களுக்கு வேணும்னு சொன்னா எலும்பு துண்டை போடலாம். நீங்க விரும்பினால் இதைத்தான் டக்ளஸ் சொல்ற, நீங்க கேட்டா தெரியும், இதைத்தான் கருணாவும் சொல்லினோம். எல்லாருமே, எல்லா சந்தர்ப்பவாதிகளும் எல்லா பிழைப்புவாதிகளும் தங்களுடைய சொந்த பிழைப்பை நடத்துவதற்கு இதைத்தான் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இதுல இடதுசாரிகளுக்கு என்று வேறுபாடு கிடையாது. தங்களுடைய கொள்கை என்பது வெறும் அரசோட போய் செல்வது என்று சொன்னா, ஒரு இடதுசாரி கொள்கை என்பது மக்களோட நின்றுதான் அந்த விஷயத்தை கையாள முடியும் ஒழிய அரசோட நின்று இந்த விஷயத்தை கையாள முடியாது. இது மக்களை அணிதிரட்டுவது, மக்களை ஒரு முன்னணி கொண்டு வருவது, மக்களை விழிப்புணர்வு பண்றது போன்ற விஷயங்கள் அனைத்தையுமே கைவிட்ட ஒரு தனிநபர்களாகவோ அல்லது உதிரிகளாகவோ அல்லது சின்ன சின்ன கட்சிகளாக சிதைஞ்சு போனவர்கள் இன்னைக்கு சொல்றது தங்களுடைய சொந்த பிழைப்புக்கு அந்த போவதுக்காக மட்டும்தான். உங்களுடைய கட்சியை பொறுத்தவரையில் வடக்கு கிழக்கு என்பது பல நூற்றாண்டு காலமாக பல வரலாற்று காலம் தொடக்கம் தமிழர்களுடைய பிரதேசங்களாக இருந்தது என்பது ஓரளவுக்கு உறுதிப்படுத்தக்கூடிய சான்றுகள் இருக்கின்றன. அதனை முதலில் உங்கள் கட்சியின் ஏற்றுக்கொள்ளுகின்றார்களா? இல்ல, இன்னைக்கு நாங்க எப்படி பாக்குறோம் அதில் முதலாவது என்னுடைய கேள்விக்கு நேரடியாக பதிலளியுங்கள். அதாவது வடக்கு கிழக்கு தமிழர்களுக்குரிய பிரதேசம் என்பதை ஏற்றுக்கொள்ளுகிறது உங்களுடைய கட்சி? இல்ல, இப்ப வடக்கு கிழக்குல இன்னைக்கு தமிழ் தேச மக்கள் எந்த பிரதேசத்துல வாழுறாங்களோ அது அவர்களுடைய பிரதேசம் தான். அவர்கள் அந்த பிரதேசங்களை வாழுகின்றதுக்கான உரிமையும் உரித்தும் உடையவர்கள். அதை வெளியில இருந்து போய் ஆக்கிரமிப்பதற்கோ அல்லது தலையிட சுரண்டுவதற்காகவோ எந்த இதுவும் கிடையாது. அந்த மக்கள் தாங்கள் விரும்பின ஒரு வாழ்க்கை முறையையும் அமைத்துக் கொள்வதற்கான உரிமையை அவர்கள் கொண்டிருக்கின்றனர். இது தமிழ் பேசும் மக்கள் மட்டுமில்லை, முஸ்லிம் மக்களுக்கும் பொருந்தும். இன்றைக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய முஸ்லிம் மக்கள் சரிவா வாழ்ற விதையோ அல்லது மலையாளத்துல சரிவா வாழ்ற போதையோ தங்களுடைய பிரதேசத்துல வாழ்றதுக்கு உரிமையும் அந்த பிரதேசத்தின் மீது அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய தார்மீக அந்த ஒரு நீண்ட வாழ்வியல் பண்பையும் யாரும் நிராகரிக்க முடியாத தனித்துவ பண்பை நாங்கள் அங்கீகரிக்கிறோம். என்ன இது நாங்க வெளியில உதாரணத்துக்கு இன்று வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் திட்டமிட்ட ரீதியிலே குடியேற்ற திட்டங்களை உருவாக்கி நீங்கள் சொல்லுகின்ற அதே விடயத்தை தான் சிங்கள மக்களுக்கும் அதே உரிமை இருப்பதாக எல்லோருமே வாதாடுகின்றார்கள். நாங்க திட்டமிட்ட எந்த ஒரு சிங்கள குடியேற்றத்தையோ அல்லது திட்டமிட்ட எந்த ஒரு குடியேற்றத்தையும் நாங்க அங்கீகரிக்க போறதில்லை. அது வெறும் குடியேற்றங்கள் மட்டுமல்ல, மத நிறுவனங்களை நிறுவதா இருக்கட்டும் அல்லது அதாவது அந்த மக்களோட சம்பந்தம் இல்லாத, அந்த மக்களுக்கு தொடர்பு இல்லாத ஒரு வெளியிலிருந்து கொண்டு நிறுவப்படுற எந்த அதிகாரம் சார்ந்து செய்யப்படுற எந்த ஒரு விடயத்தையும் நாங்கள் எந்த கட்சியோ அல்லது நாங்களோ இந்த இடதுசாரியோ ஏற்றுக்கொள்ள போறதில்லை. அதுக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுப்போம். நாங்கள் வெளியிட இருக்கின்ற இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் மிக தெளிவாக இந்த விஷயங்கள் அறிக்கையிடப்பட்டிருக்கின்றன. அந்த விடயங்கள் தொடர்பாக நேயர்களிடம் எடுத்துச் செல்லுங்கள். அதாவது இந்த தேர்தலிலே நீங்கள் போட்டியிடுவதற்கு முன்வைக்கின்ற காரணங்கள். நாங்க தேர்தலில் போட்டியிடுவதற்கு முன்வைக்கிற காரணம் இலங்கையில ஒன்று பொருளாதார ரீதியான சுரண்டல், அதாவது நவதாராள பொருளாதாரம் இலங்கை முழு மக்களையும் எப்படி இன்றைக்கு அவர்களுடைய வாழ்விடங்கள்ல இருந்து அனைத்தையும் அபகரிக்கின்றன என்பது தொடர்பான ஒரு விவாதத்தை நாங்க முன்னுக்கு கொண்டு வரோம். அதாவது அது சிங்கள மக்களா இருக்கலாம், தமிழ் மக்களா இருக்கலாம், அனைத்து மக்களும் இன்றைக்கு பொருளாதார ரீதியான ஒரு மிக கடுமையான மிக ஏழ்மையான நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு முதலாவது விஷயம். இரண்டாவது இன்னைக்கு முக்கியமாக இரண்டாவது விஷயமா இருக்கிறது இலங்கையில இன மத ரீதியான ஒடுக்குமுறைகள் திட்டமிட்ட வகையில
முன்னெடுக்கப்படுகின்றன. இது முதலாவது பொருளாதார காரணத்தை மூடி மறைப்பதற்காக இந்த மாதிரியான இரண்டாவது காரணம் முன்தள்ளப்படுகின்றது. இந்த வகையில இன்னைக்கு சிங்கள மக்கள் குறிப்பா பொருளாதார எதிர்கொள்ற முதன்மை பிரச்சனையா இருக்கு. அதே நேரம் தமிழ் பேச மக்களோ அல்லது முஸ்லிம் மக்களோ இன ரீதியான மத ரீதியான முரண்பாடுகளையும் சமகாலத்தில் அவர்கள் சந்திக்கின்ற இரட்டை ஒடுக்குமுறையை அவர்கள் சந்திச்சு கொண்டிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் ரெண்டு விஷயமும் இன்னைக்கு இலங்கையினுடைய ஒட்டுமொத்த மக்களையும் அவர்களுடைய வறுமைக்குள் தள்ளப்படுவது மட்டுமல்ல, அவர்கள் வாழ்ந்த பிரதேசங்கள், அவர்கள் வாழ்ந்த பண்பாடுகள், கலாச்சாரங்கள் என்று சொல்லப்படுற அத்தமே இன்னைக்கு வெளியிலிருந்து வர ஒரு பண்பாடும் கலாச்சாரம் ஆக்கிரமிக்கிறது மட்டுமல்ல, அதை இல்லாமல் பண்ணுகின்ற வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு நீங்க ஒரு சாதாரண மக்கள் அன்றாடம் ஒரு கூலிக்கு போய் வாழ முடியாத நிலைமைக்கு முழு இலங்கையும் தள்ளப்பட்டு கொண்டு இருக்கின்றன. சிலர் இன்றைக்கு சில அதாவது பணக்காரர்கள் பணம் கொளுத்து கொண்டு போகிறார்கள், ஏழைகள் இன்னும் மேலும் மேலும் ஏழ்மைகளாக போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த வகையில இன்னைக்கு இந்த அரசு என்பது இரண்டாவது விஷயம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இலங்கையினுடைய இந்த இன முரண்பாடு அல்ல இந்த பிரச்சனையை மத ரீதியான இந்த முரண்பாட்டை உருவாக்கி வச்சிருக்க அரசு இதற்கான ஒரு தீர்வையும் முன்வைக்கவில்லை. நாங்கள் மிக தெளிவாகவே அதற்கான ஒரு தீர்வையும் ஒரு வேலை திட்டத்தையும் அதுக்கு முன்வைக்கிறோம். இந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பது என்பது தொடர்பான மிக தெளிவான ஒரு கொள்கை திட்டம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் என்ன மாதிரியான தீர்வை முன்வைப்போம் என்பதை பற்றி நாங்கள் இந்த அரசு விஞ்ஞானத்துல முன்வைக்கிறோம். அதே நேரம் இந்த ஆட்சிக்கு இந்த தேர்தலில் நாங்கள் வெல்லாமல் போனால் அணிதிரட்டுவதன் மூலமாக அந்த தீர்வை கொண்டு வருவதற்கான போராட்டத்தை நாங்கள் மறுதளத்தில் இருப்போம். இது தேர்தலுக்கான ஒரு விஞ்ஞாபனம் அல்ல, தொடர்ச்சியாக மக்களை அணிதிரட்டுவதற்கான இன்னொரு மாற்று அரசியல் வேலை திட்டமாகவே அது இருக்கும். இந்த வகையில இந்த விஷயத்தை நாங்கள் முன்வைக்கிறோம். உங்களை பொறுத்தவரையில் ஏற்கனவே அந்த வடக்கு கிழக்கு பகுதிகளிலே குடியேற்றப்பட்டுள்ள சிங்கள மக்கள் தொடர்பாக உங்களுடைய நிலைப்பாடு எவ்வாறாக இருக்கிறது? ஏற்கனவே இன்றைக்கு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பிரதேசங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர் என்ன சூழல்ல வாழுகிறார்கள் என்பது தொடர்பான விஷயம் என்பது குறிப்பிட்ட அந்த நிலைமைகளை ஒட்டி அவர்களுக்கும் அந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய இணக்கப்பாட்டோட பொறுப்பு தான் நாங்கள் முடிவுகளை எடுக்க முடியும். எடுத்த இதுல கவுட்டன் சொல்லி ஒரு இல்ல கோட்டை போட்டு அதை அப்படி நீக்க முடியாது. கடந்த காலத்துல இன்றைக்கு தமிழ் மீசு மக்கள் கொழும்பு போன்ற பகுதிகளில் நிறைய குடிபெயர்ந்து வாழுகிறார்கள். அதே நேரம் முஸ்லிம் மக்களும் அதே போல குடிபெயர்ந்து வாழ்கிறார்கள். குடிபெயர்ந்து வாழ்கின்றார்கள் என்பது வேறு, ஆனால் அந்த அதிகாரம் என்பது பெரும்பான்மையினத்தினரிடமே இருக்கிறது. வடக்கு கிழக்கிலும் அந்த அதிகாரம் தமிழர்களிடம் இருக்குமானால் அங்கு யார் குடியேறுவதும் பிரச்சனைக்குரிய விடயம் இல்லை என்றே கடந்த காலங்களிலே பலரும் வலியுறுத்தி வந்திருக்கிறார்கள். அந்த அதிகாரங்கள் பகிரப்படாத ஒரு சூழலிலே நீங்கள் அதிகாரங்கள் எந்த மட்டத்திலே எவ்வாறு யார் யாருக்கு அந்த அதிகாரங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாக உங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு எவ்வாறாக இருக்கிறது? இல்ல, நாங்க என்ன சொன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அல்ல நாங்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் அல்லது நாங்கள் எதிர்காலத்துல ஒரு மக்களை அணிதிரட்டி ஆட்சிக்கு வர்ற போது நாங்கள் ஒரு தீர்வை வச்சிருக்கோம். அது சுயாட்சி அடிப்படையாக கொண்ட தன்னாட்சி உரிமையை கொண்டதுதான் அந்த மக்களுக்கான உரிமை. அது தமிழ் தேச மக்களுக்கு ஒரு தன்னாட்சி அடிப்படையாக கொண்ட ஒரு உரிமை. அதாவது இன்னைக்கு முஸ்லிம் மக்களுக்கு ஒவ்வொருவருக்கும் சுயாட்சியல் அடிப்படை அல்ல தன்னாட்சி அடிப்படையிலான ஒரு முழுமையாக தன்னாட்சி அடிப்படையில அந்த தீர்வு வைக்கப்படும். அங்குள்ள இருக்கக்கூடிய பொருளாதார சமூக பொருளாதார பண்பாட்டு கலாச்சார கூறு அனைத்தையும் அவர்கள் தீர்மானிக்கக்கூடியதா இருக்கும். அதான் தன்னாட்சியினுடைய உள்ளடக்கம். அந்த வகையில தான் நாங்கள் அதை தீர்வு வைக்கிறோம் ஒழிய, அதாவது சுயாட்சி அடிப்படையாக கொண்ட தீர்வை நாங்கள் முன்வைக்கிறோம். இது நாங்க வெறும் தமிழ் பேசும் மக்களுக்கு சொல்ற ஒரு விஷயம் அல்ல. இது சிங்கள மக்கள் மத்தியிலே இதுக்கான பிரச்சாரம் கிளர்ச்சி முன்னெடுக்கப்படுகிறது. குறிப்பாக முக்கியமாக இன்றைக்கு சிங்கள மக்கள் மத்தியிலேயும் அதே ஆவணம் அதே டாக்குமெண்ட் தான் கொண்டு வரோம், அதே பிரச்சாரம் கிளர்ச்சியை கொண்டு வரோம். சொன்னா இது வெறும் தமிழ் சிங்கள மக்கள் இணைந்துதான் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் மொழியோ வெறும் தமிழ் மக்கள் மட்டும் செய்ய முடியாது. அதுவும் சிங்கள மக்கள் மத்தியிலையும் இந்த சுயாட்சி தொடர்பாக தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எப்படி இந்த மக்களுக்கு ஒரு சுயாட்சியை அடிப்படையாக கொண்ட ஒரு தீர்வை கொண்டு இருக்கும். அது சுயாட்சின்னு சொன்னா நான் தன்னாட்சின்னு சொல்றேன். தன்னாட்சின்னு அது தன்னைத்தானே ஆளக்கூடிய ஒரு ஆட்சி. அது பொருளாதார ரீதியாகவும் பண்பாட்டு கலாச்சாரம் எல்லாவற்றையும் அது உரிமையாக கொண்டிருக்கும். அந்த ஒரு அரசை தான் நாங்க இந்த தேர்தலில் அதுவும் ஒவ்வொரு தனி கட்சிகளும் கொண்டிருக்க விட இந்த கூட்டு முன்னணியும் அதே ஒரு தன்னுடைய வேலை திட்டமாயும் ஒரு முன்னணி கோஷமாயும் முன் வச்சிருக்கு. வந்தவர் இன்னைக்கு வடக்கு கிழக்குல இது நடக்கக்கூடிய எந்த திட்டமிட்ட வெளியில இருந்து திணிக்கக்கூடிய ஒரு மதம் சார்ந்த ஒரு அடையாளமா இருக்கலாம் அல்லது ஒரு திட்டமிட்ட குடியேற்றமா இருந்தால் அது அனைத்துமே அதுக்கு எதிரான போராட்டத்தையும் இன்றைக்கு அதே சமாளத்துல அதுக்கான எதிரான போராட்டத்தை நாங்க முன்னெடுப்போம். அது எந்த விதமான சந்தேகத்துக்கும் நம்ம இல்லை. இன்றைக்கு திட்டமிட்டு நடக்கக்கூடிய ஒரு மதத்தை கொண்டே மத அடையாளத்தை கொண்டு நிறுவதோ அல்லது
இன்னைக்கு திட்டமிட்டு ஒரு குடியேற்றம் நடக்குமே இருந்தால் அதுக்கு எதிரான போராட்டம் மிக தெளிவாக நாங்கள் இது சமகாலத்தில் எடுப்போம். இது வரும் தேர்தல் முடிஞ்ச பிறகும் நாங்கள் தொடர்வோம். இது தேர்தல் மட்டுமல்ல, தேர்தலுக்கு பின்பும் நாங்கள் இது தொடர்வோம் என்பதில் நாங்கள் இந்த இடத்துல தெளிவாக உத்தரவாதம் தாகும். சாதாரண சிங்கள பொதுமக்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் தாங்கள் ஒரு வெற்றியீட்டிய பொதுமக்கள் அல்லது வெற்றியீட்டிய ஒரு மமதை சாதாரண பொதுமக்களிடமே தானாகவே வந்து விடுகின்றது. தமிழர்களை பொறுத்தவரையில் இந்த போராட்டத்தினால் தோல்விகளை சந்தித்து அடுத்து தங்களுடைய உரிமைகள் தொடர்பாக இதனையுமே நீங்கள் சொன்ன மாதிரியாக ஜன ரீதியாக ஒரு போராட முடியாத இனமாக முடக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சூழலிலே ஒரு வெற்றி பெற்ற சாதாரண சிங்கள மக்களிடம் நீங்கள் சொல்லுகின்ற இந்த விடயங்கள் எடுபடும் என்று நம்புகின்றீர்களா? இல்ல, என்னன்னா எடுபடுமா இல்லையா என்பது நீங்களோட கேள்வி நியாயமானது. இன்றைக்கு தமிழ் மக்கள் தாங்கள் தோட்ட இனமாக யோசிக்கிறதும் சிங்கள மக்கள் தாங்கள் வெண்ட இனமாக சிந்திக்கின்ற ஒரு அரசியல் ஒரு வடிவம் ஒன்று இருக்கிறது என்பதை நிராகரிக்கவே இல்லை. ரெண்டாவது, இன்றைக்கு சிங்கள மக்கள் மத்தியில் இது எடுபடுமா என்று சொன்னால் நிச்சயமாக எடுபடும். இன்றைக்கு அனைத்து, அதாவது இன்றைக்கு வடக்கு கிழக்குக்கு வெளியில் இருக்கக்கூடிய அனைத்து பல்கலைக்கழகங்கள் மீது பல்கலைக்கழகத்தில் நடத்துகிற போராட்டங்கள் கூட இடதுசாரி முன்னணிகளால் எடுக்கப்படுறது, முன்னணியை சேர்ந்த கட்சிகளால் முன்னெடுக்கப்படுகிறது. அல்லது மீனவர் போராட்டமா இருக்கலாம், புத்தளம் மீனவர்களுடைய போராட்டமா இருக்கலாம், அல்லது நிகம்பு நடந்த மீனவர் போராட்டங்களா இருக்கலாம், இப்ப தொடர்ச்சியா பல்வேறு போராட்டங்களா இருக்கலாம். இந்த போராட்டங்களை அனைத்துமே தலைமை தாங்குவர்கள் இந்த சிங்கள மக்கள். அந்த சிங்கள மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய அல்லது அந்த பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய அந்த போராடுகின்ற அணிகள் மத்தியில இந்த கொள்கை ரீதியாகவும் தெளிவாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அவர்கள் இதை பிரச்சாரமாக தங்களுடைய மக்கள் மத்தியிலே எடுத்துச் செல்கிறார்கள். இல்லைன்னா அவர்களால் போராட்டத்தை நடத்த முடியாது என்று அவர்கள் இன்றைக்கு இலங்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற அரசினுடைய ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடுகிறவர்கள் யாரோ அவர்கள் இந்த கொள்கையை தெளிவாக முன்னெடுத்திருக்கிறார்கள். அந்த கொள்கையை அந்த மக்கள் மத்தியில கொண்டு செல்கிறார். வெறும் போராட்டத்தை மட்டுமல்ல, போராட்டத்தை அணைகட்டுவதற்காக அந்த போராட்டத்தை சரியான முறையில் முன்னெடுக்க இருந்தால் இனவாதத்துக்கு எதிரான போராட்டம் மிக தெளிவாக முன்னெடுத்தே ஆக வேண்டும். அது அரசுக்கு பின்னாலே இருக்கக்கூடிய அந்த சிங்கள வெற்றி பெற்ற என்ற மனநிலையை வைத்துக் கொண்டு ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க முடியாது. பல்கலைக்கழகத்திலையும் போராட்டத்தை முன்னெடுக்க முடியாது. அவை போராட்டத்தை நாங்கள் சரியான முறையில் முன்னெடுக்கணும் சொன்னா மக்களை அனைவரையுமே நாங்கள் சரியான முறையில் அணிதிரட்டுவோம் சொன்னா அது இனவாதத்துக்கு எதிராகவும் அணிதிரட்டப்படும். இல்ல இனவாதத்துக்கு எதிராக அணிதிரட்டப்படாத ஒவ்வொரு மக்களும் இனவாதத்துக்கு பின்னாலே மைந்தாவுக்கு பின்னாலேயோ அதை நாளை பொதுவேட்பாளருக்கு வரப்போற இன்னொரு இனவாதி பொதுவேட்பாளர் இருந்தால் அவருக்கு பின்னாலே நிற்கும். அதை உடைத்தறிவதற்கான வேலையை நாங்கள் செய்கிறோம். இந்த தேர்தலில் நாங்கள் பங்கு பெற்றதும் கூட அந்த பிரச்சாரத்தை கொண்டு செல்வதற்காகத்தான் நாங்கள் இந்த தேர்தலையும் பிரச்சாரம். உதாரணமா நாங்க வெளியிடுற இந்த தேர்தல் விஞ்ஞானத்துல கிட்டத்தட்ட 5 பக்கம் இருக்க சொன்னா 2 பக்கம் இந்த தேசிய பிரச்சனை ஒடுக்குமுறையை பற்றித்தான் அது பேசுகின்றது. அது திட்டவட்டமாக சிங்கள மக்கள் மத்தியில ஒவ்வொரு கிராமங்களையும் ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் அந்த கிளர்ச்சியை எடுத்து செல்லப்படும். அது அந்த மக்கள் அது வாக்களிக்கிறார்கள் சொன்னா அந்த இனவாதத்துக்கு எதிராகத்தான் வாக்களிக்கிறார்கள் என்ற அடிப்படையிலையும் அந்த பிரச்சாரத்தின் முக்கியத்துவத்தை நாங்கள் உணர்றோம். இந்த வகையில நாங்கள் இன்றைக்கு அந்த மக்கள் மத்தியில இந்த விஷயத்தை விளங்கப்படுத்துறது, அவர்களை கொண்டு எடுத்துச் செல்வது அதற்கான பிரதான வேலை. தமிழ் பேசும் மக்களை விடவும் சிங்கள மக்கள் மத்தியில அதுக்கான செய்ய வேண்டிய வேலையினுடைய முக்கியத்துவத்தை தான் நாங்கள் அடிப்படையாக கொண்டு இந்த விஷயத்தை முன்னெடுக்கிறோம். உங்களை பொறுத்தவரையில் தமிழர்களுடைய மனநிலையை நீங்கள் ஓரளவுக்கு புரிந்தவராக இருப்பீர்கள். அந்த வகையில இந்த ஜனாதிபதி தேர்தலிலே தமிழர்களுடைய நிலைப்பாடு உங்களுக்கு ஓரளவுக்கு புரிந்திருக்கும். என்ன நிலைப்பாட்டோடு தமிழர்கள் வாக்களிப்பார்கள் என்பது. அவ்வாறான ஒரு சூழலிலே உங்களுடைய கட்சி சார்பாக தமிழ் மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இல்ல, தமிழ் பேசும் மக்களை பொறுத்தளவுல தமிழ் பேசும் மக்களா இருக்கலாம், முஸ்லிம் மக்களா இருக்கலாம். நான் சொல்றேன்னா இன்னைக்கு சிறுபான்மை இனங்களை பொறுத்தளவு கடந்த காலத்துல இந்த மாறி மாறி ஆட்சிக்கு வர இந்த பெரும்பான்மை தேசியவாதத்தை பேசிக் கொண்டிருக்கிற இந்த பெரும்பான்மை மக்களுக்கு எதிராக அவர்களுடைய வாக்குகள் இருக்கிறது என்பது உண்மை. அதே நேரம் அவர்களுடைய சிந்தனை முறை அல்ல அவருடைய வாழ்க்கை அவர்களுடைய முறையும் என்பது இன்னொரு பக்கத்துல அது ஒரு என்ன சொல்ல பெருந்தேசியவாதத்துக்கு எதிரான சிறுதேசியவாதமாக தன்னை குறுக்கி கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல இந்த மக்களுடைய பிரச்சனை எப்படி தீர்க்கலாம்? இன்றைக்கு தீர்வுகள் கனகாலமாக பேசப்பட்டிருக்கு. ஒரு இடத்துல பாராளுமன்ற வடிவங்களை பற்றி பேசிருக்கு, இப்ப யுத்த வடிவங்களை பற்றி பேசப்பட்டிருக்கு. இன்றைக்கு இரண்டும் தோல்வி பெற்றிருக்கின்றது. இன்றைக்கு மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அரசியல் கட்சிகள் அனைத்தும் அல்லது தமிழ் தேச மக்களை பிரதிநிதித்துவ கட்சிகள் நாங்கள் கடைசியா சொல்றோம் அவர்கள் சொல்ல போதில்லை. அவர்கள் ஒரு சந்தர்ப்ப நிலையை தான் எடுப்பார்கள். இதற்குள் நீங்கள் அந்த கடந்த கால வரலாற்றிலே அந்த தமிழ் மிதவாத அரசியல்வாதிகள் எங்கே தவறு விட்டு இருக்கிறார்கள் என்று நீங்கள் பார்க்கிறீர்கள்?
இல்ல வந்து இப்பொழுதல்ல கடந்த பழைய சுதந்திரத்திலிருந்து அல்லது சுதந்திரத்துக்கு முற்பட்ட காலத்திலிருந்து இங்கே தமிழ் மிதவாத தலைவர்கள் தவறு விட்டு இருக்கிறார்கள் என்று நீங்கள் பார்க்கிறீர்கள். முதலாவது வந்து தமிழ் மிதவாத தலைவர்கள் வந்து ஒரு காலமும் தமிழ் பேசும் மக்களை அணிதிரட்டினது கிடையாது. தமிழ் பேசும் மக்களுடைய ஒரு 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 எப்படி மைந்தா எப்படி சிங்கள மக்களுடைய பிரிவா தன்னை காட்டிக்கொண்டு மக்களை ஒடுக்கிறாரோ அது மாதிரி தமிழ் பேசும் மக்களை பிரித்துப்பட்ட காட்டிக்கொண்டு தமிழ் பேசும் மக்களை ஒரு உழைக்கின்ற மக்களை சார்ந்த என்று ஒரு ஒரு தேசிய ஒடுக்குமுறைக்கு எதிரான ஒரு தேசியத்தை கட்டியெழுப்பில்லை. மாறாக வந்து ஒரு இனவாத அடிப்படை கண்ணோட்டத்தை தான் அவர்கள் உருவாக்கி வந்தார்கள். இது முதலாவது விஷயம். இரண்டாவது வந்து பாராளுமன்ற வடிவங்களை மட்டும்தான் அவர்கள் நம்பினார்கள். பாராளுமன்ற வடிவத்தை நம்பினான்னு சொன்னா பாராளுமன்ற வடிவத்துக்கூடாக இந்த பிரச்சனையை தீர்க்கலாம் என்று சொல்றது வந்து அவர்கள் தங்களுடைய சொந்த பிழைப்பத்தை நடத்துவதற்குத்தான் பாராளுமன்றத்தை வைத்தவர்கள் ஒழிய மக்களை அணிதிரட்டி மக்கள் அந்த பிரச்சனையை தீர்க்கணும் என்ற விஷயத்துல இருந்து அவர்கள் பார்க்கல. அடுத்த விஷயம் வந்து இந்த பிரச்சனையை தீர்க்கணும் என்று சொன்னா சாதாரண சிங்கள மக்களுக்கு எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நியாயமான ஜனநாயக கோரிக்கைகளும் அவர்களுக்கு முன்னாலே எடுத்து சென்றிருக்க வேண்டிய வரலாற்று பொறுப்பு அவர்களுக்கு இருந்திருக்கிறார். அதையும் அவர்கள் செய்யல. எப்படி சொந்த மக்களுக்கு செய்யலையோ சொந்த மக்கள் மத்தியிலேயும் நியாயமான ஜனநாயக கோரிக்கையின் அடிப்படையில் ஜனநாயகத்தை முன்வைத்து எப்படி அணுகிறட்டலையோ அது மாதிரி அந்த விஷயத்தை சிங்கள மக்கள் மத்தியிலும் கொண்டு செல்லவில்லை. அவர்களை பொறுத்தவரை இந்த பிரச்சனை இருத்தல் என்பது அவர்களுடைய பாராளுமன்ற பிழைப்புத்தனத்துக்கு உதவினை ஒழிய வேறு ஒன்றுக்கும் உதவில்லை. அவர்கள் தங்களுடைய பாராளுமன்ற பிழைப்பு தங்களுடைய சொந்த வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக இந்த இந்த இன ரீதியான பிரிவு அவர்களுக்கு அவசியம். இன்றைக்கு எப்படி மைந்தாவுக்கும் பொதுவெப்பலருக்கும் இந்த தமிழ் சிங்கள முரண்பாடு அவசியமாக இருக்கிறதோ அது மாதிரி அவர்களுக்கு இந்த தமிழ் சிங்கள முரண்பாடு அவசியமா இருக்கு. நீங்க முஸ்லிம் காங்கிரசுக்கும் பொருந்தும் மலையத்துக்கும் பொருந்தும். எல்லாருமே இன்றைக்கு இந்த மக்களை பிளந்து வைத்துக் கொண்டு வாக்கு சேகரித்துக் கொண்டு தங்களுடைய சொந்த பிழைப்பை நடத்துவதற்குத்தான் பலத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது அதில் உள்ள விஷயம். அதிலே மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதா? இப்ப நீண்ட காலமாக தமிழர்கள் தமிழ் மிதவாத அரசியல் கட்சிகளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே தொடர்ச்சியாக இருந்து வருபவர்களாக இருக்கின்றார்கள். அதிலே நீங்கள் மாற்றங்கள் ஏற்படும் என்று நம்புகின்றீர்களா? மாற்றம் ஏற்படும் என்று நம்புறேன்னு சொன்னா அது தன்னியல்வாயும் தானாக நடக்க மாட்டாது. அது வந்து அந்த வரலாற்று பொறுப்பை வந்து இடதுசாரி முன்னணி அல்லது நாங்கள் ஒரு கட்சியும் தான் அதுக்கான அந்த அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம். அந்த வேலையை செய்ய வேண்டியவர்களும் நாங்களாகத்தான் இருக்கிறோம். என்று சொன்னா ஏன் அவர்களை தமிழ் மக்கள் நம்பாது இருக்கிறார்கள்? என்ன நம்ப முடியாத ஒரு சூழலிலே தொடர்ந்து இருந்து வருகின்றார்கள்? யாரை என்று சொல்றீங்க? நீங்கள் சொல்லுகின்ற இடதுசாரி கட்சிகள் இல்ல இடதுசாரி கட்சிகளை வந்து நீங்க உதாரணமா வந்து 60களில் வந்து சண்முகதாசன் போன்றவர்கள் வந்து வடக்கு கிழக்குல வந்து நிறைய வேலை செய்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு பெருமளவு மக்களை அணிதிரட்டிருக்கிறார்கள். பல்வேறு போட்டங்கள் நடத்தியிருக்கிறார்கள். இரண்டாவது வந்து இடதுசாரிகள் என்று கடந்த காலத்துல இருந்தவர்கள் அல்லது பெரும்பாலும் இருந்தவர்கள் வந்து மக்களுடைய பிரச்சனைகளை வந்து ஒரு ஒரு அதாவது ஒரு வர்க்க அடிப்படையில் அது வரும் தமிழ் தேச மக்கள் மட்டும் இல்ல சிங்கள மக்களையும் வர்க்க அடிப்படையில் தாங்க வச்சுக்க கொள்கையை வர்க்க அடிப்படையில வந்து அவர்களை அணிதிரட்டி ஒரு புரட்சிக்கு தயாரிக்கிற அந்த கொள்கையில இருக்கவில்லை. அவர்களும் கூட எல்லாருமே சந்தர்ப்பவாதிகளாயும் பிழைப்புவாதிகளாயும் மாறி மாறி போன போது மக்கள் அவர்களிடம் நம்பக்கூடிய எதுவுமே இருக்கவில்லை. இது வந்து ஒரு எப்படி தமிழ் தலைவர்கள் இருந்தார்களோ அப்படி இடதுசாரி தலைவர்களும் தங்களை சீரழித்துக் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அப்படியான தமிழ் தலைவர்கள் எவ்வாறு தக்க வைத்துக் கொண்டார்கள் தங்களுடைய நிலையை? அவர்களுடைய நிலையை வந்தா அரசு ஒரு ஒடுக்குமுறையை செய்து கொண்டிருந்தது. மிக தெளிவாகவே அரசு தமிழ் தேச சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஒடுக்குமுறையை மிக தெளிவாக செய்து கொண்டிருந்தது. அந்த ஒடுக்குமுறையினுடைய பிரதிபலிப்பு அல்லது ஒடுக்குமுறைக்கு மாற்று வடிவமாக அல்லது ஒடுக்குமுறையை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக அதை எதிர்த்து தாங்க போராட பிரதிநிதிப்படுத்தி கொண்டிருந்ததாக காட்டிக்கொண்டவர்களா இந்த மிதவாத தலைவர்கள், இந்த தமிழ் தலைவர்கள். அந்த வகையில தான் அவர்கள் பாதுகாக்க கொண்டதை ஒழிய உண்மையிலேயே மக்களுக்கான ஒரு போராட்டம் அங்க நடந்திருக்கும் என்று சொன்னா மக்களோட சேர்ந்து அந்த மக்களுக்கான ஒரு சரியான அரசியல் விளையாட்டு இருந்தால் நிச்சயமாக இந்த காலத்துல பின்னால போக முடியாது. இன்றைக்கு நாங்க சொல்றோம் என்ன சொன்னா இந்த வரலாற்று பொறுப்பை இந்த செய்ய வேண்டிய வரலாற்று பொறுப்புங்கிற வகையில இருக்கு. நாங்க இடதுசாரி முன்னணின்னு சொல்லி நாங்க இந்த விஷயத்தை கதைக்கிறோம். இதுதான் எங்களுக்கு முன்னால இருக்கு. அப்படி இந்த தமிழ் தேச மக்களுக்கு முன்னால தமிழ் தேச மக்களா இருக்கலாம், முஸ்லீம் மக்களா இருக்கலாம், எந்த மக்களா இருந்தாலும் அவர்களுக்கு நாங்க தெளிவுபடுத்த வேண்டியதும் அவர்களை வழிநடத்த வேண்டிய பொறுப்பிலே நாங்கள் இருக்கிறோம் என்பதை வந்து நாங்க மறக்கவில்லை. அதுக்கான அது இதை தோறி விட்டு அதுக்கான பொறுப்பும் நாங்கள் தான் என்பதையும் வந்து நாங்க மறக்க வர முடியாது. சொன்னா இது ஒரு வரலாற்று எங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு சந்தர்ப்பம் மட்டுமல்ல, வரலாற்று போராட்டத்துல நாங்க அந்த இடத்துல இருக்கிறோம் என்பதும் ஒரு முக்கியமான விஷயம். அதே இன்றைக்கு நாங்கள் மக்கள் மத்தியில வந்து இதை எடுத்துச் செல்ல வேண்டியவர்களா இருக்கிறோம், மக்களை அணிதிரட்ட வேண்டியவர்களா இருக்கிறோம், மக்களுக்கு உண்மையான ஒரு வழியை காட்ட வேண்டியவர்களா இருக்கிறோம். குறிப்பா வந்து கடந்த காலத்துல இன முரண்பாடுகள் நடந்த போது இடதுசாரிகள் வந்து
ஒரு சரியான வேலைத்திட்டத்தை முன்வைத்து அந்த மக்களை அணிதிரட்டுறதுக்கும் தவறி இருக்கிறார்கள். ஒரு முரண்பாடு என்று ஒன்று வந்த பிறகு அந்த முரண்பாட்டை தீர்ப்பதற்கு ஒரு இடதுசாரி கட்சிகள், அதை நீங்க விரும்பினா சன் கட்சிகள், சன் தலைமையிலான கட்சியும் கூட சொல்ல, இவ்வளவுதான் மக்களோட ஒரு ஒரு சாதிய போராட்டங்களை அவர் நடத்தினாலும் சன் தோன்ற தலைவர்களுடைய இதையும் சொல்லலாம், அவர்களும் கூட வந்து ஒரு இந்த முரண்பாட்டு ஒன்று எழுந்து வர்ற போது அந்த முரண்பாட்டுக்கு தலைமை தாங்கி செல்ல வேண்டிய அந்த வரலாற்று பொறுப்பு வந்து அவர்கள் தவற விட்டிருக்கிறார்கள். அவை இந்த தவறுகள் தான் எங்களுடைய கடந்த காலத்தின் வரலாறு மட்டுமல்ல, இந்த அழிவுகளுக்கும் கூட ஒரு காரணமாக இருந்திருக்கிறார். இந்த அழிவுகளை தடுத்திருக்க முடியும் சரியான ஒரு இடதுசாரி தலைமை. அவை வந்து இது வந்து இன்றைக்கு இந்த வரலாற்றில் இதோட முடியல. மக்கள் தொடர்ந்து வாழுகிறார்கள், தொடர்ந்து போராடுகிறார்கள். அவர்களுக்கு அந்த ஒரு வரலாற்று தேவை இருக்கிறது. அவர்கள் தாங்கள் வாழ்வதற்காக போராட வேண்டியிருக்கின்றது. அதுக்காக அந்த வாழ்வை காட்ட வேண்டியவர்களாக, அதை வழிநடத்த வேண்டியவர்களாக, அதை ஒருங்கிணைக்க வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். அதுல ஒரு சரியான இடதுசாரிய கண்ணோட்டத்தோடு அவர்களை அணிதிரட்டுவதன் மூலம்தான் அவர்கள் இந்த வரலாற்றிலிருந்து மீள்வதற்கு, தங்கள் மீதான ஒடுக்குமுறைகள், தங்கள் துன்பங்கள் அனைத்திலிருந்து மீள்வதற்கான வழிகாட்டில் செய்ய முடியும் என்று நான் நம்புறேன். அதிகாரத்தை வைத்திருக்கக்கூடிய பெரும்பான்மை இனத்தினர் மத்தியிலே உங்களுடைய இடதுசாரி கருத்துக்கள் வந்து கடந்த காலங்களிலே பெரிய அளவிலே ஈடுபடாமல் அவர்களால் ஒரு ஆட்சி அதிகாரத்தை தொடர்ந்து கைப்பற்ற முடியாமல் அதிகாரத்தை தக்க வைக்கின்றது கூட முடியாமல் போனதே பெரும்பான்மை இனங்கள் மத்தியிலே ஈடுபடாமல் போனதை எவ்வாறு பார்க்கிறீர்கள்? நிச்சயமா அது என்ன சொன்னா வந்து பெரும்பான்மை மக்கள் மத்தியில ஒரு இடதுசாரியினுடைய கருத்துக்கள் எடுபடாமல் போயிருக்கு என்று சொல்றது ஒரு 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 பொதுவான வாதமா இருந்தாலும் 2 தரம் ஆய வேண்டிய போராட்டங்கள் நடந்திருக்கிறது. 1970களிலையும் 1989 ஆயுத போராட்டங்கள் நடந்திருக்கின்றன. இரண்டுமே தோல்வி பெற்றிருக்கின்றன. எப்படி தமிழ் மக்களுடைய போராட்டம் தோல்வி பெற்றிருக்கோ அது மாதிரி அதுவும் தோல்வி பெற்றிருக்கிறது. அது வந்து தோல்வி பெற்றதுக்கான வரலாற்று காரணம் அதனுடைய இடதுசாரி கொள்கைகள், கோட்பாடுகள் இருக்கக்கூடிய குறைபாடுகள் ஒரு புறம் இருந்தாலும் இலங்கையினுடைய ஒட்டுமொத்த மக்களையும் அது அணிதிரட்ட தவறியிருக்கின்றன. அது வெறும் சிங்கள பெரும்பான்மையை மட்டும் சார்ந்த போராட்டங்களை நடத்தி அது தோல்வி பெற்றிருக்கின்றன. நீங்க இன்றைக்கு வரலாற்றை பார்த்தா, தென்னாசியாவையும் வரலாற்றை பார்த்தா மிக தெளிவாக இலங்கையில் இவ்வளவு 3 ஒடுக்குமுறைகளும், அதாவது நான் சொல்றது 71, 89, 90, 30 வருட தமிழ் மக்களுடைய போராட்டம் 3 ஒடுக்குமுறையிலும் பல ஆயிரக்கணக்கில் அல்லது லட்சக்கணக்கில் மக்கள் கொல்லப்பட்ட போதும் தொடர்ந்தும் இலங்கையினுடைய வரலாற்றுல பாத்தீங்கன்னு சொன்னா தொடர்ந்தும் போராட்டம் நடக்கிற ஒரு வரலாற்றை இன்றைக்கு சந்திக்கிறோம். என்ன இன்றைக்கும் கூட வந்து பல மாணவர் போராட்டங்களா இருக்கலாம், அல்லது தொடர்ச்சியான போராட்டங்களும் தொடர்ச்சியான ஒரு ஒடுக்குமுறையில கடந்தும் அது போராட்டத்தை நடத்துகிற ஒரு வரலாற்று பின்னணி இலங்கையில உள்ள மக்கள்கிட்ட காணப்படுகிறது. அதுக்கான சூழல் காணப்படுகிறது. அதை சரியான முறையில வழிநடத்த வேண்டிய அல்ல அரசியல் ரீதியாக அதை தெளிவுபடுத்தி மக்கள் அதுக்கான கடந்த போராட்டம் 3 போராட்டங்களையும் பார்த்தா அது பிறகு இளைஞர்கள் தான் போராட்டம் நடத்தினார்கள், மக்கள் அல்ல. மக்களுக்காக இளைஞர்கள் நடத்தின போராட்டமாக தான் அது வடிவம் பெற்றது. அதனால அது பல்வேறு தவறுகளையும் பல்வேறு இதுகளையும் கொண்டிருந்தன. ஒருபுறம் அது 2 போராட்டங்கள் இடதுசாரி தன்மை கொண்ட அல்லது அந்த ஒடுக்கப்பட்ட மக்களை சார்ந்து நின்றது. மற்றது வந்து தமிழ் தேசம் ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டமா இருந்தது. இன்னொரு கேள்வி ஒன்றை கேட்கலாம். நீங்கள் நீண்ட காலமாக இந்த போராட்டத்தோடு தொடர்புடையவர்கள் அடிப்படையில் அந்த தமிழர்களை பொறுத்தவரையில் நீங்கள் சொன்னீர்கள், அதாவது அவர்களிடம் இந்த முரண்பாடுகளை தீர்த்துக் கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. ஆனால் அதனை சரியான முறையிலே அணுகாத நடைமுறை இருந்ததாகவும் அதனை மிதவாத அரசியல் தலைவர்கள் அதனை செய்யவில்லை. ஆனால் உண்மையிலே தமிழர்களை பொறுத்தவரையில் தங்களுடைய முரண்பாடுகளை தீர்த்துக் கொள்வதற்கு ஒரு ஆயுத போராட்டம் அந்த நேரத்தில் அவசியமாக இருந்ததா? இல்ல, ஆயுத போராட்டம் அவசியமா இருந்ததா இல்லையா என்பது வந்து மிதவாத தலைமை வந்து தான் கொடுத்த வாக்குறுதியை வந்து மீறி, அது இளைஞர்களுக்கு நம்பிக்கை ஊட்டி வாக்குறுதியை மீறி அது ஒரு சந்தர்ப்பவாத கட்சியாக இளைஞர்களை ஏமாற்றிய போது தவிர்க்க முடியாத ஆயுத போராட்டமா தான் அது மாறியது. என்ன ஆயுத போராட்டமா இருந்ததா இல்லையா என்பது அப்பால வந்து அதுக்கான ஒரு தேவை இருந்ததா? உண்மையிலேயே ஆயுத போராட்டத்தின் ஊடாகத்தான் தமிழர்களுடைய உரிமையை பெற்றுக் கொள்ளலாம் என்ற ஒரு தேவை உருவாக்கப்பட்டிருந்ததா? அப்படி இருக்கல, அது சூழல் வந்துட்டு. இன்னைக்கு இலங்கையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கையில தமிழ் பேசும் மக்கள் ஏன் தமிழ் மக்கள் ஒரு மிதவாத தலைவர்களுக்கு வாக்களிக்கிறான்னு சொன்னா இலங்கையினுடைய அரசு என்பது இனவாதமாக இருக்கிறபடியால் தான் அவர்களும் இனவாத ரீதியான சிந்தனைக்கு தள்ளப்படுகிறார்கள். நிர்பந்தம் காரணம் என்று சொன்னா அதுக்கு மாற்று வழியை யாரும் கொண்டிருக்கல. அதே போல வந்து அந்த குறிப்பிட்ட வரலாறு கட்டத்தில் மிதவாத தலைவர்கள் மக்களை ஏமாற்றி அல்லது இளைஞர்களை ஏமாற்றி தங்களுடைய வாக்குகளை பெற்ற பிறகு அவர்களை கைவிட்ட போது அது வரலாற்று சூழல் சார்ந்து அது வேறு மாற்று வடிவம் இல்லாமல் ஆயுத போராட்டமா பரிணாமம் பெற்றது. அது விரும்பாமலோ
அந்த கோபம், உணர்வு, அதனுடைய எதிர்வினைகள் அனைத்தும் அது அந்த ஒடுக்குமுறையை எப்படி எதிர்கொள்றோன்னு சொல்லி தன்னுடைய சிந்தனை மட்டத்தில், தன்னுடைய அறிவியல் மட்டத்தில் இருந்து அதை எதிர்த்து போராட வேண்டும் என்று ஆயுத போராட்ட வடிவத்தை எடுத்தது. அந்த ஆயுத போராட்டம் சரியான போனதாண்டா அது இல்லை, அது இன்னொரு வடிவம். ஆனா ஆயுத போராட்டம் என்பது தவிர்க்க முடியாத அந்த வரலாற்று வளர்ச்சியில வந்து தவிர்க்க முடியாத ஒரு சூழலாத்தான் வந்தது. இது வந்து முன்கூட்டியே வெளியில இருந்து கொண்டு திணிக்கப்பட்டதில்லை. அது எப்படின்னா இப்படி சொல்லலாம்னு சொன்னா, இந்தியாவுக்குள்ள தலையிட்டு அதை வீங்க வைத்தது என்று சொல்லலாம் இல்லையா. ஆயுத போராட்டம் அதற்குள் இருந்த முரண்பாடும் அதுக்குள் இருந்து வளர்ந்து வந்த அரசியல் சூழலோடும் அது ஒன்றிணைந்து வந்த ஒன்றாத்தான் நான் பார்க்கிறேன். அதுக்கு அப்பால இந்தியா வந்து தலையிட்டது, இந்தியா பயிற்சியை கொடுத்தது என்பது அது வீங்க வைத்து அந்த போராட்டத்தை அழித்தது. அது அந்த போராட்ட வடிவங்களை அழிப்பதற்கும் நீண்ட காலத்துல இல்லா பண்ணுவதற்குமாக மக்கள் இருந்து, அதாவது எழுந்து வந்த போராட்டம் படிப்படியா அதுக்கு தனக்குள்ள விமர்சனத்தை வச்சு மக்களை சார்ந்து நிக்கணும்னு சொல்லி உள் முரண்பாடுகளை சந்திச்சு கொண்டு வந்த போது இந்தியா வந்து இந்த மக்களை சார்ந்து நிக்கிற விஷயம் தேவையில்லை, நாங்கள் பணமும் ஆயுதம் தாரோம், நீங்கள் எங்களோட வாங்கன்னு சொல்லி பயிற்சி முறையை உருவாக்கி கொண்டு போனதன் ஊடாக படிப்படியா வீங்க வைத்து மக்கள் இருந்து விலக வைத்து அதை அழித்தது திட்டமிட்டு. அது இந்தியாவுடைய இது மட்டுமல்ல, சீக்கிய போராட்டத்திலே நீங்க தெளிவாக பார்க்க முடியும். நீங்க பஞ்சாப் நடந்த சீக்கிய போராட்டத்திலும் இதே மாதிரி ஆயுதபாணியாக்கப்பட்டு மக்களை வந்து விலக பண்ணி ஒரு குழுவாகவும் உருவாக்கி அழித்த வரலாறுகள்லாம் உண்டு. இது சில காஷ்மீருக்கு சில குழுக்களையும் பார்க்கலாம், அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய மலைகளை சார்ந்த மக்கள் சில போராட்டம் அசாம் போன்ற பிரதேசங்களையும் கூட இந்த மாதிரி கூலி குழுக்களை உருவாக்கினதையும் பார்க்க முடியும். என்ன தாண்டி ஆயுதங்களை தார நீயே புரட்சி செய்யன்னு சொல்லி பிறகு மக்கள் அந்த அந்நியப்பட்ட பிறகு அதை அழிக்கிற முறையில அது இந்தியா நீண்ட காலமாக செய்து வர்றதா அரசியல். இதுதான் அமெரிக்கா செய்த டேஞ்சரம். இந்த வடிவத்தில் வந்து அந்த காலகட்டத்துல வந்து அங்கிருந்து எழுந்து வந்த இளைஞர்கள் என்பது ஒரு தியாக அர்ப்பணிப்போட தான் இதுதான் ஒரு விடுதலைக்கு பாதை என்று அவருக்கு தெரிஞ்ச ஒரு அரசியல் வடிவத்தில் அதை ஏற்றுக்கொண்டு வந்தவர்களாம். தமிழீழ விடுதலை புலிகள் சரியோ பிள்ளையோ என்பதை தாண்டி தமிழீழ விடுதலை புலிகள் ஒரு பலம் பொருந்திய அமைப்பாக இருந்த காலகட்டத்திலே சிங்கள அரசியல் கட்சிகளாக இருக்கலாம், அல்ல சிங்கள தலைவர்களாக இருக்கலாம், அவர்கள் ஒரு பேச்சுவார்த்தையின் ஊடாக அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த ஒரு பலம் இல்லாத ஒரு சூழலிலே நீங்கள் இப்பொழுது சொல்லுகின்றீர்கள், அதாவது மக்கள் மத்தியிலே இரண்டு தமிழ் பெரும்பான்மையினத்தினர் இவர்கள் மத்தியிலே அடிப்படை பிரச்சனைகள் தொடர்பாக சரியான ஒரு தெளிவூட்டலை ஏற்படுத்துவதன் ஊடாகத்தான் இனி வருங்காலத்திலே தமிழர்களுடைய பிரச்சனை ஒரு தீர்வை காண முடியும், இரண்டு இனங்களும் ஒன்றிணைந்துதான் என்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக ஒரு முடிவு எடுப்பார்கள் என்று குறிப்பிடுகின்றீர்கள். இந்த விடயங்கள் உண்மையிலேயே நடைமுறைக்கு சாத்தியம் அல்லது அதற்கான ஒரு காலவரையறை இருக்கிறதா? இதுல வந்து முதலாவது கேள்வி வந்து அந்த காலகட்டத்துல வந்து இப்ப ஒரு புலிகள் பலமாக இருந்த போது பேச்சுவார்த்தை கூட வந்து தீர்வு காண்பது தொடர்பான இந்த விஷயம் என்பது அதற்கான ஒரு சாதக அம்சங்கள் இருந்தன. அந்த நேரத்தில் தீர்வு காணவோணும் என்ற ஒரு நிலப்பாடு இருந்தது. ரணில் வந்து அந்த விஷயத்தை வைத்த போது அவர் தீர்வு காணவோன்னு விரும்பினார். அது வெறும் ரணிலினுடைய விருப்பம் மட்டுமல்ல, இன்றைக்கு மைந்த அரசு எடுக்குகின்ற நவதாராள பொருளாதார மையத்தை விரிவுபடுத்துவதற்கு வடக்கு கிழக்கு உட்பட வந்து மற்றது அதை வந்து இன்னும் தென்னாசியாவை விரிவுபடுத்துவதற்கான அந்த வரலாற்று சூழலை முன்னெடுக்கிறதுக்கு ஒரு அமைதியான சமாதானபூர்வமான தீர்வு மூலம் அதை விரிவுபடுத்தணும் என்ற ஒரு ப்ரப்போஸ் தான் அவைகிட்ட இருந்தது. முதலாவது என்ன சொன்னா, ஆயுத ரீதியாக வளர்ந்த ஒரு குழுவை வந்து யுத்தம் மூலம் வெல்வது என்பது அந்த நேரம் கேள்விக்குள்ளாக இல்லை. அந்த காலகட்டத்தில் அப்படி யுத்தம் மூலம் வென்றிருக்க முடியாது என்ற அந்த வரலாற்று சூழலோட தான் அந்த முடிவு முன்னெடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் மூன்று யுத்தம் வந்து புலிகள் தனிமைப்படுத்தப்பட்டு புலிகள் தங்களுடைய சொந்த தவறுகளாலேயே அது தன்னைத்தானே தனிமைப்படுத்தி கொண்டு போய் அழிக்கப்படுகிற ஒரு விஷயம். இது இரண்டாவது விஷயம் வந்து இன்றைக்கு நாங்கள் சேர்ந்து அன்றைக்கும் இது இன்னொரு வடிவம். அன்றைக்கும் கூட வந்து புலிகள் இருந்தார்களோ இல்லையோ அந்த போராட்டம் வந்து ஒரு முட்டுக்கட்டையெல்லாம் இருக்குன்னு சொன்னா வரும் புலிகள் வந்து ஒரு பிரவேசத்தை வெல்லும். இன்றைக்கு வந்து நீங்க பார்த்தால் வந்து மைந்தாவை வென்று பொது வேட்பாளர் வென்றால் மாற்றம் வந்துடும் என்று சொல்லி சொல்லப்படுற மாதிரி இது நடக்க முடியாத விஷயம். புலிகளோட ராணுவ ரீதியாக ஒரு பிரதேசத்தை பிடித்தாலும் கூட அதை தீர்மானிக்க போறது சர்வதேச சூழலும் சர்வதேச பொருளாதார கட்டமைப்பும் தான் தீர்மானிக்கும். இது தனிநாடா இல்லையான்னு சொல்லி என்ன இப்படி ஒரு வரலாற்று கூறொண்டு இருக்கு. வெறும் ஆயுதங்கள் மட்டும் அதை தீர்மானிப்பதா இல்ல. அந்த சர்வதேச பொருளாதார கட்டமைப்பு, சர்வதேச நிபந்தனைகள், சர்வதேச ஒழுங்குகள் எல்லாத்தோடையும் பின்னி பிணைந்த ஒரு விஷயமா தான் இருந்தது. ஆனா அன்றைக்கும் ஒரே ஒரு நிபந்தனை இருந்தது. சிங்கள மக்கள் மத்தியில இந்த விஷயத்தை எடுத்து சென்று அவர்களுடன் இணைந்து இந்த விஷயத்தை வெற்றி பெறுவது அல்ல, தன்னுடைய நியாயமான எண்ணெய் கோரிக்கை வைப்பதன் மூலம் சிங்கள மக்களை அங்கீகரிக்க வேண்டிய
வரலாற்று பொறுப்பு புலிகளுக்கும் இருந்தது. வெறும் அரசோட பேசுவது அல்ல. முதலாவது அரசோட பேசுவதுதான் தீர்வு என்று சொல்ல வாரது ஒரு பொருத்தமற்ற ஒரு விஷயம். இன்னைக்கு கூட்டமைப்புன்னு சொல்லுது நாங்க அரசோட பேசி நாங்க தீர்வு காண்றோம்னு சொல்லி நாங்க சொல்ல வாரது அரசோட நீங்க ஏன் பேசுறீங்க? நீங்க சிங்கள மக்களோட பேசுங்க. ஏன் அரசோட போய் நீங்க தீர்வு என்ன சிங்கள மக்கள் சார்ந்துதான் அரசு இருக்குதுன்னு சொன்னா சிங்கள மக்கள் மனமாற்றம் செய்தா மட்டும்தான் நாங்கள் ஒரு ஒரு அரசோட பேச்சுவார்த்தை வெற்றி பெறும். இன்னும் சிங்கள மக்கள் தான் அதை தீர்மானிக்கிறார்கள். என்ன சிங்கள மக்கள் அது மாதிரி தான் தமிழ் பேசும் மக்களும் அவை அரசோட பேசுவதற்கு அப்பாலம் சாதாரண மக்களோட பேசுவதற்கு சாதாரண மக்களுக்கு நியாயமான எண்ணெய் குறிக்க முன்வைப்பதன் மூலம் தான் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் ஒழிய வெறும் அரசுகள் தீர்மானிக்கிற விஷயங்கள் இல்லை. இந்த அரசு இனவாதத்தை வச்சுக்கொண்டு அது இருக்கு. என்னென்ன இப்ப அந்த சிங்கள மக்கள் அவர்கள் ஆதரவு கொடுப்பார்கள், அவை ஆதரவு கொடுக்க போறது இல்லை. அவை நாங்க பேச வேண்டியது சிங்கள யுத்தத்துக்கு பிற்பாடு இன்னொரு கருத்துல இது ஒரு புறம் தமிழ் பேசும் மக்களுடைய பணியா அதே நேரம் சிங்கள மக்கள் மத்தியில அதுக்கான அதே தமிழ் மக்களுடைய நியாயமான எண்ணெய் கோரிக்கையை முன்வைத்து ஒரு அரசியல் கிளர்ச்சி பிரச்சாரத்தை முன்வைக்கக்கூடிய சூழல் குறிப்பாக 2000 முன்ன சுய கட்சி பிரியும் வரையும் அங்கு இருக்கல. அதுக்கான அந்த வரலாற்று சூழலும் அங்கு இருக்கல. அவர்கள் உடைத்துக் கொண்டு சிங்கள மக்கள் மத்தியிலே இதுக்கான நியாயமான கோரிக்கை அவர்கள் முன்வைக்கின்ற இன்றைய வரலாற்று சூழல்ல இது இன்னும் கூர்மை பெற ஒரு விஷயமாய் மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழ் பேசும் மக்கள் சந்திக்கின்ற நெருக்கடிகள் தமிழக இருக்கின்ற தீர்வற்ற இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று சொன்னா விரும்பாமலோ இதை விட வேறு ஒரு மாற்று வடிவம் கிடையாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ் சிங்கள மக்கள் ஒன்றுபட்டு தான் இந்த பிரச்சனை தீர்க்க முடியும் என்று சொன்னா தமிழ் மக்களுடைய நியாயமான ஜனநாயக கோரிக்கைகள் அனைத்தையும் சிங்கள மக்கள் அங்கீகரிக்கிற ஒரு 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 நிபந்தனை அல்ல அதுக்கான கிளர்ச்சியை தமிழ் மக்கள் சிங்கள மக்களுக்கு சொல்வதும் சிங்கள மக்கள் அதை அங்கீகரித்து அதை எடுத்துச் செல்வது தான் அன்றைக்கு உள்ள முக்கியமான விஷயம். இன்றைக்கு தமிழ் பேசும் மக்கள் மத்தியில் அப்படியான குரல்கள் சரியான குறைவா இருந்த போதும் சிங்கள மக்கள் மத்தியிலிருந்து அதுக்கான குரல்கள் இன்றைக்கு எழுந்து வருகிறது. அதான் இன்றைக்கு இந்த இடதுசாரி முன்னணி வேட்பாளர் மட்டுமில்லை, அதுக்கு பின்னால கட்டமைக்கப்பட்டிருக்கின்ற கட்சிகள் மட்டுமில்லை, இதுக்கு பின்னால வேலை செய்து கொண்டிருக்கின்ற பல்வேறு பொதுஜன அமைப்புகள் இன்றைக்கு பல்கலைக்கழகங்களில் திரட்டப்பட்டிருக்கிற அனைத்து பல்கலைக்கழக மாணவ அமைப்பு அனைத்துமே இந்த வேலை திட்டத்தை கொள்கை ரீதியாகவும் நடைமுறை ரீதியாகவும் முன்னெடுக்கிற அமைப்புகளாக இருக்கின்றன. அது மாதிரி மீனவ சங்கங்கள், விவசாய சங்கங்கள், பல்வேறு அமைப்புகள் இன்றைக்கு இது நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம். அவை இது எவ்வளவு காலத்துல சாத்தியப்பாடுன்னு சொன்னா நாளைக்கும் சாத்தியமானதாக இருக்கலாம், 100 வருஷத்துக்கு கூட சாத்தியமா இருக்கலாம். அது எந்த அளவுக்கு அது மக்களை தன்னில் அணிதிரட்டுகிறது என்பதோடு தொடர்பான பிரச்சனை இல்ல. நாளைக்கு வாக்களித்து இதை வெல்ல வைத்தாலும் கூட சாத்தியமானதுதான். அவை சாத்தியப்பாடு என்பது நிச்சயமா சாத்தியப்பாடு உள்ள விஷயம்தான். அது எப்போ என்பதை யார் தீர்மானிக்கணும்னு சொன்னா இந்த மக்களை எவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் அணிதிரட்டுகிறோம், எவ்வளவு தூரத்துக்கு இந்த விஷயத்தை எடுத்து செல்லுகிறோம், அவர்கள் எந்த தூரத்துக்கு இதோட தங்களை பிணைத்துக் கொண்டு வருகிறார்கள் என்பதோடு தொடர்பான விஷயம். இது வெறும் தனிநபர்களோ அல்லது ஒரு சின்ன குழுவோ இந்த மாற்றத்தை செய்வதா அல்ல. மக்கள் மத்தியில் இந்த விஷயத்தை விளங்கப்படுத்தி அவர்களை புரிய வைத்து என்ன சொன்னா ஒரு சாதாரண ஜனநாயக கோரிக்கை சாதாரண ஜனநாயகமான ஒரு விஷயத்தை எந்த ஒரு சாதாரண மக்களும் தனிப்பட்டதிலே இருக்க மாட்டார்கள். அவர்களுக்கு ஒரு பின்புலம் இருந்தால் மட்டும்தான் இருத்தார்கள் வெளியே. எந்த ஒரு சாதாரண மக்களும் மற்றவன் துன்பப்படுவதையிட்டோ அல்லது மற்றவனுடைய சொத்தை அபகரிப்பதையிட்டோ உழைச்சுவாளர்கள் எந்த மக்களும் அக்கறைப்படுவர்களே அவர் தன்னுடைய சொந்த உழைப்புல வாழுகிறவர்கள் மற்றவனை மதிக்கிறவர்களாக தான் சாதாரண மக்கள் இருப்பார்கள். இந்த மாதிரி அரசியல் கட்சிகள் அல்லது மக்களை ஏமாற்றி பிழைக்கின்றவர்கள் மட்டும்தான் இந்த மாதிரியான இடைத்தரகர்களாக பொறுப்பியலாக இருக்கிறவர்கள் அவர்கள் மட்டும்தான். அதே மக்கள் என்பவர்கள் மற்றவனுடைய வாழ்க்கையிலே தலையிடுவதோ மற்றவனுடைய வாழ்க்கையை சுரண்டுவதோ அவனுடைய விருப்பம் இல்லை. இந்த வகையில நாங்க இதை எடுத்துச் செல்ல வேண்டியதா இருக்கிறோம். இன்றைக்கு வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் தேச மக்களுக்கு இடதுசாரி முன்னணி ஒரு நியாயமான ஒரு சுயாட்சியை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு தீர்வு திட்டத்தை ஒரு சுதந்திரமான சுயாட்சியை கொண்ட ஒரு தீர்வு திட்டத்தை முன்வைத்திருக்கின்ற விஷயத்தை எடுத்துக்கொண்டு செல்வது அல்லது அதுக்கு முன்னு கொண்டு கொடுக்க வேண்டிய அந்த வரலாற்று பொறுப்பு அதை தெரிய பண்றது முதலாவது விஷயமா இருக்கிறது. அந்த வகையில நாங்க இன்றைக்கு டிஆர்டிக்கும் கூட நாங்கள் நன்றி சொல்ல வேண்டியதாக இருக்கிறோம். இந்த விஷயத்தை தமிழ் தேச மக்கள் மத்தியிலே நாங்கள் எடுத்துச் செல்ல வேண்டியதாக இருக்கிறோம். அந்த வகையில டிஆர்டியும் அதுக்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்திருக்கின்றதுல ஒரு நல்ல ஒரு விஷயம். இது நிறைய விஷயங்கள் உண்மையிலே மக்கள் சார்ந்த விஷயங்கள் மக்களிடம் கொண்டு செல்லப்படுறது. நீங்க அந்த ஊடகங்களை பார்த்தால் தெரியும். அது இன்னைக்கு ஐரோப்பிய ஊடகங்களா இருக்கலாம். மக்கள் மூலச்செலவு செய்வதற்காக தான் ஊடகங்கள் இருக்கின்றன. அதுக்கு பதிலாக நீங்கள் சொல்லுகின்ற இந்த விடயங்களை எங்களுடைய மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அடிப்படையிலே ஒரு அரசியல் விழிப்புணர்ச்சி உடையவர்களாக நீங்கள் பார்க்கிறீர்களா? இல்ல, மக்கள் விழிப்புணர்ச்சி உடையவர்களா இல்லையா என்பது மிகவும் கடுமையான அரசியல் சொற்களை புரிஞ்சு கொள்றது அல்லது அதனுடைய தத்துவங்களை புரிஞ்சு கொள்றதுக்கு இன்னும் அந்த அளவில் அவர்கள் இல்லை என்பது உண்மை. ஏன்னு சொன்னா எங்களுடைய மக்கள் மத்தியிலே அரசியல் என்பது வெறும் வாக்கு போடுவதும் அல்லது வெறுமன ஒரு அபிப்பிராயம் தர்க்கம் செய்யறது என்ற எல்லைக்கெல்லாம் அது வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா
ஒரு சமூகத்துல புத்திஜீவிகளாக சமூகத்தின் மேல்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து இந்த விஷயத்தை புரிஞ்சு கொள்வார்கள். ஆனால் சாதாரண மக்கள் மத்தியில வந்து அவர்களுடைய அன்றாட வாழ்வியல் பிரச்சனையோடு அவர்கள் சந்திக்கின்ற வாழ்வியல் பிரச்சனை இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசு கட்டமைப்பினுடைய பல்வேறு முரண்களோடு சம்பந்தப்பட்டது. அது தங்களுடைய சொந்த பொருளாதார பிரச்சனையா இருக்கலாம், அதே நேரம் இனம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு காணி பறிப்பா கூட இருக்கலாம், அரசு திட்டமிட்ட ராணுவ இருக்கலாம், ஒன்றோட பின்னி இந்த விஷயங்களோட தான் இது எடுத்து செல்லப்படும். அப்படி எடுத்து செல்ற போது அது புரிந்து கொள்ளப்படும். ஏன் கேட்கின்றோம் என்றால் எங்களுடைய மக்களுடைய மனநிலை என்பது இப்பொழுது நீங்கள் பார்ப்பீர்களானால் இப்பொழுது இன்றோ அல்லது நாளையோ ஒரு படைமுகாம் மீதான ஒரு தாக்குதல் சம்பவம் தொடர்பான செய்தி தமிழர்களால் அது தாக்கி அளிக்கப்பட்டது என்ற ஒரு செய்தி வருமா என்று ஏங்குகின்றவர்களாகத்தான் இவர்கள் இருக்கின்றார்களே தவிர நீங்கள் சொல்லுகின்ற எதிர்காலம் தொடர்பான அரசியல் ரீதியான மாற்றங்களுக்கு ஒரு தயாரான நிலையிலே எங்களுடைய சமுதாயத்தினர் இல்லை என்பதை அதுவும் குறிப்பாக வெளிநாட்டில் வாழ்பவர்கள் இருக்கின்றார்கள் என்றதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? நிச்சயமா இந்த புலம்பெயர் சமூகம் சிந்திக்கிறதுக்கும் இன்றைக்கு அந்த அந்த ராணுவ ஒடுக்குமுறைக்குள்ளும் சிவில் சமூக கட்டமைப்பும் தடுக்கப்பட்டிருக்கின்ற வடக்கு கிழக்கு மக்கள் சிந்திக்கிறதுக்கு முறையில பாரிய வேறுபாடு இருக்கின்றது. புலம்பெயர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் ஒரு படைமுகம் தாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள் சொன்னா அதுவும் புலம்பெயர் சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே அல்ல. அது அப்படி ஒரு விருப்பம் அல்லது தேர்வு அல்ல, அல்லது புலம்பெயர் வரவேற்கக்கூடிய மனநிலையில் தான் பெரும்பான்மையான இருக்கலாம். நான் அதை மறுத்து வரையில்லைன்னு சொன்னா அந்த மனநிலை என்பது புலம்பெயர் சமூகத்துல ஊட்டி வளர்க்கப்பட்டிருக்கு அல்லது கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஆனா வடக்கு கிழக்குல இருக்க மக்கள் வந்து அப்படி ஒன்று இனி வேண்டாம் என்ற நிலைக்கு மனமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். மனமாற்றம் என்ற அந்த அவலம் அவர்களுக்கு எடுத்து காட்டியிருக்கிறது. தங்களுடைய கடந்த கால யுத்தத்தால சந்திச்ச அவலங்கள், அதன் பின்பு அந்த சமூகம் சந்திக்கின்ற நெருக்கடி எடுத்து காட்டுது. அவர்களுடைய இன்னைக்கு வடக்கு கிழக்குல நீங்க போய் ஒரு விஷயத்தை பேசினா அவர்களுடைய பிரச்சனை அன்றாட வாழ்க்கை சார்ந்த பிரச்சனையாகத்தான் மாறி இருக்கிறது. சிலவுல ஒரு ராணுவ முகாம் பக்கத்தில் அமைச்சா ராணுவ சார்ந்த முகாமா பிரச்சனையா மாறுது. அது அப்படி சூழலோட சார்ந்து சூழலோடும் வாழ்வோடும் சம்பந்தப்பட்ட ஒரு முரண்பாடாகத்தான் இருக்குது. புலம்பெயர் சமூகத்தில் இருக்கிறவர்கள் நீங்க சொன்ன மாதிரி ஒரு இந்த கடந்த மனநிலையிலிருந்து 2009 முந்தைய மனநிலையிலிருந்து பெரிய அளவில் மாற்றம் இல்லாட்டாலும் ஒரு கணிசமான பெரும்பான்மை வந்து இதுல இருந்து படிப்படியா விடுபட்டு கொண்டாங்க. அங்க போய் வர்றவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய சொந்த அந்த அனுபவத்தை பார்த்தவித்து அந்த மாற்றங்களுக்கு உள்ளாகி கொண்டு வருகிறார்கள். இது ஒரு உண்மை, இது ஒரு இல்லை என்று நான் சொல்ல வரையில்லை, இது ஒரு யதார்த்தமான உண்மை. இந்த நிலையெல்லாம் அவர்கள் இருக்கிறார்கள் சொன்னா இது வந்து என்ன சொன்னா வந்து கற்பனையில வாழுகின்ற அல்லது ஒரு விதமான இதுலதான் வாழுகிறார்கள். கடந்த காலத்துல போராட்டத்தின் ஒவ்வொரு ராணுவ தாக்குதலையும் ஒரு மிகப்படுத்தப்பட்ட இந்தியா வந்து ஒரு பயிற்சி கொடுத்து வீங்கி வெம்ப வைத்தது, அது போல வந்து மிகப்படுத்தப்பட்ட ஒரு விஷயமாக. இரண்டாவது வந்து போராட்டத்தை வெறும் வியாபாரமாக மாற்றி அது கூட விளம்பரமாக செய்யப்பட்டிருந்த சூழல்ல வந்து பழக்கப்பட்ட மக்கள் அல்லது அதில் இருந்து விடுபடாத மக்களாகத்தான் வச்சிருக்கிறதுக்கு தொடர்ந்து அதை வச்சிருக்கிறதுக்கான முயற்சியில வந்து ஈடுபடுகிறார்கள். அது சார்ந்து பிழைச்சு கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு புறம். ஆனா அங்க போய் வார மக்கள் ஒவ்வொருத்தரும் அங்க உள்ள யதார்த்த நிலைமையை அந்த மக்கள் என்ன பிரச்சனை சந்திக்கின்றார்கள் என்ற நிலைமையை சந்திக்கிறார்கள். அது வெறும் பொருளாதாரம் சார்ந்து அல்ல ஒரு இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டுமல்ல, ராணுவம் சார்ந்தும் அந்த விஷயங்களை சந்திக்கிறார்கள். ராணுவ ஒடுக்குமுறை சார்ந்தும் அது வந்து அங்க இருக்கக்கூடிய சிவில் கட்டமைப்பு கிடையாது, எல்லாமே ராணுவ மண்ட பயத்துக்களை செய்யப்படுகிறது. விரும்பிய இடத்துல விரும்பிய மாதிரி அவர்கள் நிலத்தையும் எடுக்க முடியும், விரும்பிய இடத்துல ஒரு மத நிறுவனத்தை நிறுவ முடியும், அவர்கள் விரும்பினது எதையும் செய்யும். இந்த மாதிரி பல்வேறு முரண்களை அவர்கள் சந்திக்கிறார்கள். அவருடைய மனநிலைக்கும் இந்த மனநிலைக்கும் வித்தியாசம் இருக்கிறது என்பது ஒரு தெளிவான உண்மை. இதுதான் இடைவெளிப்பாரு. இங்க இன்னொரு பக்கத்துல பார்த்தா 20 அல்ல 30 வருடத்துக்கு முன்ன வந்தவர்கள் இன்றைக்கு வடக்கு கிழக்கு வந்து எப்படி யோசிக்கிறாங்கன்னா கடந்த காலத்துல எப்படி விட்டுட்டு வந்தோமோ அதே மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அங்கே எல்லாமே தலைகளாக மாறி இருக்கிறது. இங்கே உள்ள விடவும் மிக மோசமான ஒரு நவதாராள பண்பாட்டை அடிப்படையாக கொண்ட உதிரி பண்பாட்டு கூட எல்லாம் மாறி இருக்கிறது. ஒவ்வொரு இளைஞர்கள் சமூகம் பற்றி எல்லாமே இளைஞர்களுடைய வாழ்க்கை முறை, அங்கு உள்ள கல்வி முறை, ஒரு சமூக கட்டமைப்பை இல்லாம சிதைஞ்சு போயிருக்கிற எல்லாத்தையும் பார்க்கணும். இப்படி ஒரு மாற்றம் என்பது அங்கு ஒரு பாரிய அளவில் நடந்திருக்கு. அது திட்டமிட்டு யுத்தம் ஒரு புறம் நடத்தினதுக்கு அப்பால வந்து அரசு திட்டமிட்ட வகையில் இந்த மாதிரியான சில நடைமுறைகளை செய்கின்றது. களியாட்ட விழாக்களை நடத்துகிறது, அதுல வியர் போத்தர்களை இலவசமாக விநியோகிக்கிறது, இப்படியான கன விஷயங்கள் செய்யறது. என்ற பண்பாட்டு சீரழிவு, கலாச்சார சீரழிவு, சமூக கட்டமைப்பை சிதைக்கக்கூடிய வகையில இந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்தையும் உருவாக்குறது. தனக்கு தேவையான ஒரு கும்பல்களை ஒரு மாவியா கும்பல்கள் மாதிரி அல்லது ஒரு ரவுடி கும்பல்களை உருவாக்கி அவர்களை வளர்த்து விடுவது. அதாவது சமூகத்தில் வந்து அனைத்து விதமான
அராஜகத்தன்மை, அதாவது ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு ஒழுங்கற்ற ஒரு முறையை உருவாக்கு. இது வந்து அரசை பொறுத்தளவு செய்வதன் மூலம் தனக்கு எதிரான ஒரு நிறுவனப்படுத்தப்பட்ட ஒரு சமூகமாக எதிர்கொள்ளக்கூடிய முரண்பாடுகளை தவிர்ப்பதற்காக திட்டமிட்டு செய்கிறது. புலம்பெயர் சமூகம் இது வந்து மிக தெளிவாக துல்லியமாக தன்னை வேறுபடுத்தி தான் நிற்கிறது என்பதுதான் இதில் உள்ள முக்கியமான விஷயம். சொன்னா சமூகத்தினுடைய பிரச்சனையில இருந்து தீர்வுகளை காண்பதும் தீர்வுகளை வந்தடைவதற்கும் புலம்பெயர் சமூகம் தயாரா இல்லை. ஆனா அந்த மாற்றம் என்பது அது இப்படியே தொடர்ந்து இருக்கும் என்பது அல்ல. ஏதோ மாற்றத்துக்கு உரிய விஷயமா தான் நாங்கள் பார்க்கிறோம், மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய விஷயத்தான் பார்க்கிறோம். அந்த வகையில நாங்க படிப்படியான வேலையையும் கிளர்ச்சியையும் அல்லது கருத்துக்களையும் படிப்படியாக எடுத்துச் செல்றோம். வானொலியில் அன்றைக்கு கதை கேட்க கூட அந்த விஷயங்கள் அவர்களுக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது என்பதுதான் உண்மை. அந்த வேலை டிஆர்டியினுடைய இந்த பங்களிப்பை நாங்கள் மறக்க வர இல்லை. இது ஒரு பணி. ஏன்னு சொன்னா உண்மையிலேயே அங்கே என்ன நடக்குது, அந்த மக்களோட சார்ந்து நிற்க வேண்டிய தேவை உங்கள் எல்லாருக்கும் இருக்கு என்பதை வந்து நாங்கள் சொல்ல வேண்டியதா இருக்கோம். வெறுமனே தாக்குதல் அல்லது ஒரு கடந்த கால வெற்றி மயக்கத்திலிருந்து அதையே வடிவத்தையே நாங்கள் சமூகத்தை புரிந்து அதன் வடிவத்திலேயே தீர்வு காண முடியும் என்று நம்புகின்ற அனைத்தையும் நாங்கள் கேள்விக்குள்ளாக்கியே ஆக வேண்டும். இது வந்து அது வந்து இனி ஒரு கற்பனை, மீண்டும் வரும் என்றது கற்பனையான விஷயம். அதுக்கான நிகழ்வும் அதுக்கான வரலாற்று சூழலும் இன்றைக்கு கிடையாது. இன்றைக்கு புதிய வரலாறும் வரலாற்று சூழலும் இருக்கிறது. அப்ப இதை நாங்கள் புரிஞ்சு கொண்டா மட்டும்தான் மாற்றம் என்பதை பற்றியும் அந்த மக்களுக்கு எப்படி இந்த பிரச்சனை தீர்க்கலாம் என்ற ஒரு அறிவியல் பூர்வமான அந்த வாழ்வில் இருந்து நாங்கள் காண வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதே முதல்ல வந்து அந்த மக்கள் எப்படி வாழுகிறார்கள், அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்ற விஷயத்தை புரிஞ்சு கொண்டு அதற்கு இன்றைக்கு என்ன தீர்வை நாங்கள் வைக்க முடியும், எந்த வகையில் நாங்கள் அதுக்கு பங்களிக்க முடியும், எந்த வகையில் அதுக்கு உதவ முடியும் என்றது முக்கியமான ஒரு விடயம். அதே புலம்பெயர் சமூகம் படிப்படியாக தான் மாற்றம் நகலும். போய் வாரவர்கள் அதை கணிசமாக செய்கிறார்கள். போய் வார ஒவ்வொருத்தரும் ஒரு மாற்றத்துடன் வருகிறார்கள். அவர்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து தாங்களை பார்த்ததற்கும் அங்குள்ள இதுக்கு கூடிய தலைகீழான வேறுபாட்டை முன்வைக்கிறார்கள். அது கூட மாற்றம் இங்கே நடந்து கொண்டுதான் இருக்கிறது. சரி, இப்பொழுது உங்களுடைய கட்சி சார்பிலே போட்டியிடுபவர் அவர் இவ்வளவு காலமாக இந்த இடதுசாரி கருத்துக்களோடு ஒன்றிணைந்திருந்தார். அவருடைய ஆரம்ப காலம் தொடர்பாகவும் அவரையும் நேயர்களுக்கு அறிமுகப்படுத்துவீர்கள் என்று நம்புகின்றோம். வந்து அவர் துமிந்த நாகமுவா அவருடைய பெயர் வந்து அவர் பழைய ஜெயிப்பில இருந்த ஒருவர். பின்னால வந்து முன்னணி இந்த முன்னணி சோழ கட்சியினுடைய ஒரு முக்கியமான மத்திய குழு உறுப்பினரும் கூட. இந்த வகையில வந்து அவர் ஒரு அரசியல நீண்ட இடதுசாரிய பாரம்பரியத்தை கொண்ட ஒருவர். அந்த வகையில தான் அவருடைய அரசியல் இருக்கிறது. இரண்டாவது வந்து அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவருடைய தனிப்பட்ட ஒவ்வொரு ஆரம்பம் பற்றியும் நான் எனக்கு முழுமையான தகவல் இல்லை என்ற ஒரு விஷயம் இருக்கு. மற்றது அதுவும் அவசியம் இல்லை நினைக்கிறேன். அவர் ஒரு ஜேபில இருந்து ஜேபியினுடைய இனவாதம் மற்ற இன ஒடுக்குமுறைக்கு உதவியதற்கு எதிரான உள்ளுக்கு ஒரு போராட்டத்தை நடத்தி முன்னணி கட்சி உடைந்து வர்ற போது அவருடன் வந்த ஒரு முக்கியமான உறுப்பினர். அந்த வகையில அவர் இந்த தேர்தலில் வந்து அவர் நிற்கிறார். சரி, தொடர்ந்து இங்கே நேயர்கள் இணைந்து கொள்ளலாம். அந்த வகையிலே வந்திருக்கின்ற நேயர்களை பார்க்கலாம். வணக்கம். 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 வந்திருப்பவர் உரையாடுங்கள். ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. உரையாடுங்கள், நீங்கள் தான். வணக்கம். வணக்கம் ரஜாகரன் அவர்களே, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. என்னன்னு சொன்னால், இப்பொழுது கடந்த 2-3 கிழமைக்கு முதல் வந்து முன்னிலை சோசியலிச கட்சி குமார் குணரத்னம் ஒரு பேட்டி கொண்டு கொடுத்திருந்தார். அதுல அவர் கொடுத்த பேட்டியில வந்து தமிழ் மக்கள் சம்பந்தமாக எந்த விதமான ஒரு கருத்துப்பாடோ அல்லது தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வு தொடர்பாகவோ அது சம்பந்தமாக அவர் அந்த பேட்டிகள்ல வந்து எந்த விதமான ஒரு கருத்தையும் சொல்லாத நிலை காணப்பட்டது. அது சம்பந்தமாக ஏதாவது சொல்ல முடியுமா? என்னன்னா வந்து தமிழ் தேச மக்களுடைய அந்த பேட்டியை எடுத்தவர் நான் இருந்தேன் அறிவில. பேட்டி எடுத்தவர் வந்து அப்படி ஒரு கேள்வியை எழுப்பல. ஆனா நான் அந்த இடத்துல மிக தெளிவாக சொல்ல முடியும். முன்னிலை சோசியலிச கட்சி, அதாவது குமாருடைய கட்சி மிக தெளிவாகவே தமிழ் தேச மக்களுக்குரிய தீர்வாக சுயாட்சியம் முன்வைக்கிறது. சுயாட்சியம் சொன்னா அது ஒரு தன்னாட்சி, தன்னுடைய பொருளாதார சமூக கட்டமைப்பு அனைத்தையும் தானே தீர்மானிக்கக்கூடிய ஒரு சுயாட்சியத்தான் முன்வைக்கிறது. அது வந்து இலங்கையில இருக்கக்கூடிய இனமும் முரண்பாடுகளா இருக்கக்கூடிய தமிழ் பேசும் மக்களா இருக்கலாம், அதுக்குள்ள பிறகு முஸ்லிம் மக்கள், மலைய மக்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனித்துவத்தையும் வந்து அது தனித்துவமாகவோ அவர்களுடைய தனித்துவத்தையும் கூட தனியாக அங்கீகரிக்கிறது. இந்த வகையில முன்னணி கட்சி மிக தெளிவாகவே அதற்கான ஒரு
கொள்கை கூட்டத்தை வச்சிருக்கிறது. இது தொடர்பான உதாரணமா வந்து இடதுசாரி முன்னணியினுடைய கட்சி ஆவணம், இடதுசாரி முன்னணியினுடைய தேர்தல் ஆவணம் வந்து மிக விரைவில் இன்னும் ஒரு கிழமைக்குள்ள விடயங்கள்ல வெளிவர தொடங்கும். அங்க இலங்கையில் அது விநியோகிக்கப்பட போகிறது. அதுல மிக தெளிவாக அந்த விஷயம் பேசப்பட்டிருக்கிறது. அதை விட முன்னிலை கட்சியினுடைய இன்னொரு கட்சி ஆவணமும் மிக விரைவில் வெளியில வரும். அது ஒரு மாதத்துக்குள்ள வரும். அதில் மிக தெளிவாகவே தமிழ் பேசும் மக்கள் இருக்கலாம், இல்ல இலங்கையினுடைய இன ரீதியாகவோ மத ரீதியாகவோ ஒடுக்கப்படுற இந்த மக்களுடைய தனித்துவங்கள் மிக அங்கீகரிக்கப்பட்டு அவர்களுக்குரிய தீர்வை தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எப்படி தீர்ப்போம் என்ற விஷயத்தை வந்து முன்வைக்கிறார்கள். என்ன மற்றது என்னன்னு சொன்னால், இப்ப ஆண்டாண்டு காலமாக வந்து சுதந்திரம் கிடைத்த பிறகு நடந்த இப்ப பண்டா செல்வா ஒப்பந்தங்கள் அல்ல டட்டி செல்வா ஒப்பந்தங்கள் போன்ற ஒப்பந்தங்கள், அவர்கள் வந்து அந்த அரசுகள் வந்து தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வு கொடுக்க முனைகிற வேளையில் வந்து இந்த மக்கள் சிங்கள பேரினவாத பௌத்தம் சார்ந்தவர்கள் அதை வந்து எதிர்த்த வரலாறுகள் தான் இருக்கு. கடமைகள் கொடுக்கும் போது எதிர்த்த வரலாறுகள். அதை நீங்க சொல்வது போல உண்மைதான். இருக்கு மக்கள் மத்தியில் இறங்கி வேலை செய்யணும். சிங்கள மக்கள் தமிழ் மக்களுக்கு பிரச்சனை இருக்கின்றதை புரிஞ்சு கொள்ளணும். அப்படி புரிஞ்சு கொள்ற நேரத்துல தலைமைகளுக்கு பிரச்சனை. அந்த விதத்துல வந்து இப்ப கடந்த காலங்கள்ல உங்களோட வேலை திட்டம் எந்த மாதிரி வெற்றி அளிச்சிருக்கு, எந்த அளவுல சிங்கள மக்கள் தமிழ் மக்களுக்கான பிரச்சனை இருக்குதுன்றத இந்த மாதிரி தெரிஞ்சு கொள்ளீங்க அல்லது அவைகளை ஏற்றுக்கொள்ளும். என்னன்னா வந்து நாங்கள் எங்கட கட்சி வந்து எங்கட கட்சி என்பது இந்த முன்னச கட்சி தோன்றினது 5 வருடங்கள்ல 4 வருடங்கள்லாம் வரலாறு கொண்டது. அதுல வந்து குறிப்பாக வந்து சமூக இயக்கம் என்று வேலை செய்கிறது. அதே நேரம் வந்து நாங்கள் ஒரு பெரிய கட்சி என்று இல்ல, ஒரு 6 கால்டி வச்சிருக்கிறோம். முதல்ல வந்து இப்படி ஒரு விஷயம் இருக்கு என்பதையும், இன்றைக்கு இலங்கையில வந்து இன ஒடுக்குமுறை இருக்கு என்பதையும், அவர்களுக்கு ஒரு தனித்துவமான தீர்வு அவசியம் என்பதையும் அங்கீகரிக்கிற முதல் வேலையாக இந்த கட்சி தன்னுடைய வேலை திட்டத்தை வச்சிருக்கிறது. இது வந்து முதல்ல ஒரு கட்சி இலங்கையில எடுத்து செல்லக்கூடிய ஒரு கட்சி வச்சிருக்கிறது. மற்ற இந்த கட்சி என்பது வந்து வெறும் ஒரு பேர்ல உள்ள கட்சி அல்ல. இலங்கையில இருக்கக்கூடிய இன்றைக்கு அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தை கட்டுப்படுத்துகின்ற அல்ல அதனுடைய பெரும்பான்மையை வச்சிருக்கக்கூடிய கட்சியும் இந்த முன்னணி கட்சி தான். அதை விட வந்து இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு பாதைகள்ல நடந்து கொண்டிருக்கின்ற போராட்டங்கள், அதாவது கடந்த காலத்துல நடந்த துப்பாக்கிச்சூடு, நிகாம்பு துப்பாக்கிச்சூடா இருக்கலாம், புத்தள துப்பாக்கிச்சூடா இருக்கலாம், அல்லது அந்த வெளியோயில அந்த நீர் மாசு அடத்துக்கு எதிரான போராட்டத்தில் நடந்துட்டு கொண்டது. பின்னாலே எல்லாமே தமிழ் மக்களுக்கு ஒரு அவர்கள் ஒரு தங்களுடைய தனித்துவத்துக்காக ஒடுக்குமுறை கூடாக தாங்கள் தனித்துவத்தை அடையாளம் காணுகின்றன. அதுக்கான தீர்வை அவர்கள் அந்த கட்சியை சேர்ந்த அந்த பெரும்பான்மை அன்றைக்கு இலங்கையில ஒரு போராட்டம் நடக்கும். அந்த போராட்டத்துக்கு யார் தலைமை தாங்குகின்றார்களோ, யார் போராடுகின்றார்களோ அவர்கள் இந்த வேலை திட்டத்தை தங்களுடைய கொள்கையாக கொண்டு எடுத்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த மக்கள் மத்தியில் வேலை செய்கிற போது இந்த வேலை திட்டத்தை அவர்கள் எடுத்துச் செல்கிறார்கள். அவருடைய கட்சி திட்டம் அதுன்னு சொன்னா அந்த கட்சி திட்டத்தின் உள்ளடக்கத்தை அந்த மக்கள் மத்தியில் எடுத்துச் செல்கிறார்கள். அந்த மக்கள் மத்தியில் அதுக்கு விளக்கத்தை கொடுக்கிறார்கள். அவர்களுடைய சாதாரண பொருளாதார பிரச்சனையில இருந்து அவர்களை நம்பி வர ஒவ்வொரு மக்கள் மத்தியிலும் இதுக்கான ஒரு கிளர்ச்சியையும் பிரச்சாரத்தையும் இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய ஒடுக்குமுறையின் பல்வேறு முகங்களையும் அல்லது பல்வேறு வடிவங்களையும் எடுத்துச் சொல்றவர்களாக அவர் இருக்கிறார்கள். இது வந்து இன்றைக்கு ஒரு ஆரம்ப புள்ளி. என்ன சொன்னா இன்றைக்கு நாங்கள் இன்றைக்கு மஹிந்த அரசோ அல்ல பொது வேட்பாளரா சவால் விடக்கூடிய வகையில வந்து நாங்க இன்னும் முன்னுக்கு வந்தவர்கள இல்ல. ஆனா நாங்க சவால் விடுறதுக்கான தயாரிப்பு வேலைகளை தான் நாங்க செய்து கொண்டிருக்கிறோம். ஏன்னு சொன்னா இது இப்படி தொடர முடியாது. இந்த 2 வடிவங்களுக்கும் இல்ல இந்த வடிவங்களுக்கும் தொடர்ந்து நாங்கள் இலங்கையில எந்த மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க முடியாது. இதை சவால் விடக்கூடியதாயும் அவர்களுக்கு எதிராக மக்களை அணிதிரட்டுவது, அது தேர்தலில் வென்றாலும் சரி இல்ல தேர்தலுக்கு பிறகு நாங்கள் அவர்களை இதற்கான கிளர்ச்சியும் பிரச்சாரத்தையும் செய்கிறது என்ற அடிப்படையில நாங்கள் தொடர்ச்சியாக இதுக்கான ஒரு அரசியல் வேலை திட்டத்தை நாங்கள் முன்வைச்சிருக்கிறோம். அந்த வகையில சொன்னால் இப்ப அடுத்த நீங்க சொல்வது போல சவாலா இருக்குன்னு சொல்லுகிறீர்கள். நாங்க முன்னிலை சோசியலிச கட்சி வந்து இந்த மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தில இருந்த அவர் இருந்த காலப்பகுதியில தான் வேகமாக வளர்ந்தது. அவருடைய அந்த ஒடுக்குமுறைகள், சிங்கள மக்களுக்கு மேலான ஒடுக்குமுறைகள், அது அப்படியான செயல் திட்டங்களாக வெகுவாக வளர்த்தது. ஒரு கருத்தொண்டு இருக்கிறது என்று சொன்னால், இப்ப இந்த தேர்தல் வந்து இது வந்து 2 இந்த ஜனாதிபதி தேர்தல்ல வந்து நீங்க நிறுத்துறதால இந்த வாக்குகள் வந்து பிரிகிறது வந்து கொடுத்தான உங்கள் சார்பான இந்த வாக்குகள் வந்து மைத்ரிபாலாக்கு போறதால திரும்பியும் ராஜபக்ச வாரதால முன்னணி சோசியலிச கட்சியில வளர்ச்சி இன்னும் வேகமா வளரும் என்ற ஒரு கருத்து நிலவுது. அப்படி ஏதும் இருக்குமோ?
இல்ல அப்படி இல்லை. என்னன்னா வாக்கு பிரிக்கிறது என்பது நாங்க வாக்கு பிரிக்கவில்லை. வாக்கு பிரிக்கிறது பொது வேட்பாளர் தான். என்ன சொன்னா இலங்கையில இருக்கக்கூடிய மக்கள் வெறும் மைந்தாவுக்கு எதிரான போராட்டத்தை கடந்த காலத்தில் நடத்த இல்லை. அது வடகிழக்கு தமிழ் மக்களா இருக்கலாம், இல்ல சிங்கள மக்களா இருக்கலாம். வெறும் மைந்தாவுக்கு எதிரான போராட்டத்துல ஒரு அரசுக்கு எதிராக போராட்டத்தை நடத்துகிறார். நாங்கள் என்ன கேட்கிறோம்னு சொன்னா பொது வேட்பாளர் கேட்கிறோம் என்னன்னு சொன்னா, நாங்களும் மைந்தாவை தோற்கடிக்க தயாரா இருக்கிறோம், நீ அரசையும் சேர்த்து தோற்கடிக்க வான்னு சொல்லித்தான் கேட்கிறோம். நீ அரசை சேர்த்து தோற்கடிக்க தயார் இல்லை, வெறும் மைந்தாவை மட்டும் தோற்கடிக்கிறோன்னு சொன்னா நாங்கள் அதுக்கு உடன்பட தயாரா இல்லை. அந்த வகையில வாக்கு பிரிப்பது என்பது நாங்கள் இல்ல பொது வேட்பாளர் வாக்கு பிரிக்கிறார். அதாவது உழைக்கின்ற அனைத்து மக்களும் யாருக்கு எதிராக போராடினார்களோ இந்த அரசுக்கு எதிராகத்தான் போராடினார்கள், வெறும் மைந்தாக்கு எதிராக போடவில்லை. அவை வாக்கு பிரிப்பது என்பது நாங்கள் அல்ல, பொது வேட்பாளர் தான் வெறும் மைந்தாவை தோற்கடித்தால் போதும் என்று சொல்ற நிலைக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். இது ஒரு முதலாவது விஷயம். இரண்டாவது இதுக்காக அவர்கள் வளர்ச்சி பெறுவார்களா சொன்னா, இன்றைக்கு மைந்தா வென்றால் ஒடுக்குமுறை என்பது ஒடுக்குமுறையின் வடிவம் என்பது இன்னும் கூர்மையாகத்தான் மாறும். அதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. மைந்தா வெண்டான அவர்கள் அவர் கொஞ்சம் அப்படி ஒரு வளைவு கொடுத்து திருப்பி ஒடுக்குமுறையை கூர்மையாக்கலாம். ஒடுக்குமுறை என்பது வெறும் மைந்தா அல்லது பொது வேட்பாளருடைய தெரிவு அல்ல. ஒடுக்குமுறை என்பது இந்த அரசு கட்டமைப்பை பாதுகாப்பதற்கானதுதான் ஒடுக்குமுறை. அது தமிழ் தேச மக்களுக்கு அது தங்கள் மீதான ஒடுக்குமுறையாக பார்க்க வேண்டது. அது இந்த பிரச்சனையை திசை திருப்பதற்காக செய்யப்படுற விஷயம். அது ஒடுக்குமுறை என்பது இந்த அரசை பாதுகாப்பதற்கான ஒடுக்குமுறை. அது வரும் இலங்கையில மட்டுமல்ல, இந்தியாவிலேயும் அதான் இருக்கு, பங்களாதேஷ்லயும் அதான் இருக்கு, பிரான்ஸ்லயும் அதான் இருக்கு, எல்லா நாடுகளையும் அந்த ஒடுக்குமுறை என்பது அரசு வடிவத்தை பாதுகாப்பதற்கு. இதுல இடத்துல அவர்கள் பொம்மைகளா மேடையில ஆடுகின்ற பொம்மைகள் தான் மைந்தாவா இருக்கலாம், பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கு மைத்திரியாவும் இருக்கலாம். இது ஒடுக்குமுறை அதிகரிக்குமே ஒழிய, அது யார் ஆட்சிக்கு வந்தா ஒடுக்குமுறை அதிகரிக்குமே ஒழிய ஒரு காலம் குறைய போறது கிடையாது. அது வளர்ச்சிக்குரிய மாட்டமாண்டா. இறுதியா உங்களோட அவர்கள் ஏனென்றா அண்மையில் சமூக உரிமை இயக்கம் ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்ததாக அறிந்து கொண்டேன். இப்ப இந்த நிகழ்ச்சியின் பிறகு அந்த நிகழ்ச்சியின் காலகட்டத்தில் இங்கே தமிழ் மக்களோட பிரதிநிதிகள் என்று கணக்கு அமைப்புகள் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களும் தமிழ் மக்களுக்கு விடுதலையை வேண்டித்தான் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியில அப்படியான அமைப்புகள் எந்த அளவில் கலந்து கொண்டிருக்கணும் இல்லையே, அதை விட எதிர்காலத்தில் இப்படியான நீங்க வேலை திட்டங்கள் சேர்க்க எந்த அளவில் உங்களோட ஒத்து போகக்கூடிய மாதிரி அல்லது ஏற்றுக்கொள்கிறவா புறக்கணிக்கிறவான்னு சொல்லிடுமா? நன்றியா. ஆமா, என்னன்னா சமூக இயக்கம் அண்மையில நடத்தின போன அக்டோபர் பற்றி ஒரு நிகழ்வு நாங்க இதே ரேடியோல நாங்க முந்தைய ரேடியோ கூட அறிமுகத்தை செய்திருந்தாங்க. அந்த இந்த இடத்துல மீண்டும் ஒருக்க அதுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அதை கேட்டு வந்திருப்பார்கள். கிட்டத்தட்ட முதல் தடவையாக ஒரு 450 இருந்து 600க்கு உட்பட்டவர்கள் வந்திருந்தார்கள். தமிழ் சிங்கள மக்கள் ஒன்றாக வந்திருந்தார்கள். இது ஒரு வரலாற்றுல முக்கியமான ஒரு திருப்புமுனை தான். இந்த இடத்துல நடந்த ஒரு நிகழ்வு தான். இந்த இடத்துல பரந்துபட்ட மக்கள் மட்டுமல்ல, பல்வேறு முரண்பட்ட தரப்புகளையும் நாங்கள் அணுகி அவர்களையும் கொண்டு வந்தவர்கள். அதுக்காக எல்லாருமே அந்த இடத்துல வந்துட்டார்கள் நான் சொல்ல வர இல்லை. நாங்கள் என்னன்னு சொன்னா மிகவும் நியாயமாக இன்றைக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய இனவாதத்துக்கு எதிரானவும் இன ஒடுக்குமுறைக்கு எதிரானவும் போராட்டத்தை முன்னெடுக்கிறதா சமூக இயக்கத்தின் ஒரு அடிப்படையான விஷயம். அந்த வகையில மிக தெளிவாகவே இந்த வகையில யாரெல்லாம் எங்களோட இணைந்து வேலை செய்ய முடியுமோ, யாரெல்லாம் இதுக்கு எதிராக போராட முன்வருகிறோம், அது அனைவரையும் நாங்கள் அரவணைத்துக் கொண்டு செல்வது, அவர்களையும் ஒன்றுபடுத்தி கொண்டு செல்வது என்பதில் எங்களுக்கு ஒரு எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் கிடையாது. இந்த வகையில எல்லா தரப்போடையும் நாங்கள் அணுகி இருக்கிறோம். எந்த தரப்பையும் நாங்கள் விட்டுட்டு போகல, எல்லா தரப்போடையும் நாங்கள் அணுகி இருக்கிறோம். இன்றைக்கு தமிழ் மக்கள் மத்தியில் வேலை செய்யறன்னு சொல்றவங்களையும் கூட நாங்கள் அணுகி இருக்கிறோம். அவர்களுக்கும் நாங்கள் கணிசமான அளவில் அழைப்பையோ மறுபடி வேண்டுகோளையும் விடுத்திருக்கிறோம். என்ன ஓகே, இங்கே தொடர்ந்து காத்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், நான் கண்ணன் பேசுறேன். சொல்லுங்க. வணக்கம். என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னா, இப்ப நாட்டில் உள்ள நிலைமைகள் நீங்க சொல்றது இன்றைக்கு பார்த்தால் ஆளுங்கட்சி எதிர்கட்சி இருக்கட்சியும் அதுக்காக ஆட்சிக்கு மாறி மாறி வந்தவர்கள் ஆட்சி செய்கிறார்கள். சூழ்ச்சியெல்லாம் நடந்து ஒன்று இருக்கு. எதிரணி எடுத்துக்கொண்டாலும் ஆளுந்தரப்பு இந்த நிலைமை ஆளுந்தரப்பு கொண்டுள்ள இது என்னன்னா, இந்த நாட்டுல பெரும்பாலும் சிங்கள மக்கள் கலந்த தேர்தலையும் இந்த மைந்த அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்தவர்கள். 30 ஆண்டு காலம் மிக ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை அந்த ஆயுத போராட்டம் அது எல்லாரையும் பாதிக்கப்படுத்தியது. பெரும்பாலும் அடிப்படை ரீதியா அடிப்படை மட்ட மக்கள் வாழ்க்கை மக்கள் அன்றாட வாழ்க்கையை பாதிக்கப்பட்டது. அந்த ரீதியில மத ரீதியா பாதிக்கப்பட்ட மக்களை தான் தமிழ் மக்கள் நாட்டை பல தலைமுறை நாட்டுக்கு வந்து 9 பிறகு
நான் 6 மாதம் கூடி அங்க நாட்டில் நின்ற நான் அங்களோட சூழ்நிலை எல்லாம் நான் பட்டது எல்லா இடங்களையும் பார்த்துருக்கேன். மனநிலையம் பாதிக்கப்பட்டது எப்படின்ற தமிழ் தரப்பு வேற சிங்கள மக்கள் தரப்பு வேற ஒவ்வொரு குளத்துல இருந்து சிந்திக்கிறார்கள். இந்த அரசாங்கம் இன்றைக்கு இந்த வந்துட்டும் 2வது ஆட்சியில 3வது ஆட்சியிலும் காலிக்க போற மாதிரி தேர்தல் பிரச்சாரம் பல ரீதியா ஊடகங்களை பார்த்து கொண்டிருக்க மிகவும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அந்த தேர்தல் பிரச்சாரங்கள்லாம் ஜனங்கள் கலந்து கொள்வதாக தெரியுது. சிங்கள மக்கள் அந்த ரீதியில தமிழ் மக்களும் கடந்த தேர்தலில் 80,000 மக்கள் வாக்களிச்சிருக்கிறார்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு மஹிந்தா பொன்சேகாவை தமிழ் கூட்டம் ஆட்சி நிலைமையிலையும். அப்படி இது என்னன்னு சொல்ல வர விஷயம் என்று சொன்னால் மக்கள் மனது இந்த பாதிக்கப்பட்டிருக்காங்க. பொருளாதார ரீதியாக நிறைய பிரச்சனைகள் பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க. பெரும்பாலும் சிங்கள மக்கள் இருக்கு. அந்த மக்கள் தான் இந்த ஜனாதிபதியை இன்றைக்கு ஆதரிச்சு கொண்டிருக்காரு ஆட்சிக்கு. இன்றைக்கும் அவர் அந்த நிலைமையில அந்த ஆட்சியை இன்றைக்கு கொண்டு நடத்தலாம் என்ற எண்ணம் அவர்கிட்ட இருக்குது. இந்த ரீதியில நான் என்ன சொன்னா நீங்க பல கட்சிகள் இன்றைக்கு உருவாகுது. தொகுதி கட்சிகள் பொதுப்பல செய்யணும் சிங்கள ஆதிகள் பல கட்சிகள் இனவாதம் பேசி கொண்டிருக்குது. இன்றைக்கு ஏதோ ஆளுந்தரப்பு எதிர்த்தரப்பு அங்க இருந்தோம்னா அரசியல் செய்கிறார்கள். சுத்த இனவாதம் உதிரி கட்சிகள் இவர்களுடைய செயல்பாடுகள் ஏபிபியா இருந்தா ஏபிபியா தானுங்க ஏபிபி தமிழ் மக்களுக்கு அரசியல் ரீதியாக இந்த செயல்பாடு தரையத்தான் இருப்பார்கள். படங்களுக்கு இணைக்கப்பட்ட படங்களுக்கு உச்ச நீதிமன்றத்தில் படங்களுக்கு பிரிச்சு விட்டார்கள். அவர்களும் சொல்றார்கள் இந்த அரசாங்கத்தை தூக்கணும் இருக்கணும் அழிக்கணும் அவரும் இன்றைக்கு கொஞ்சம் போட்டு கொண்டு நிற்கிறார்கள். இப்படித்தான் நான் அங்க நாட்டு வந்து பார்த்தேன். நீங்கள் இதுல வானொலியில பேசுற அளவுக்கும் இன்றைக்கு நான் 1025 அளவுக்கு அங்க மனநிலை இல்லை. அதை நினைச்சாலே சனங்கள் என்னன்னு சொல்றாரு வெறுப்பார்கள். அது வெறுப்பார்கள் அந்த கதையாங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி இப்படி போராட்டங்கள் இதுகள் தமிழ் விழிப்படையணும் அடிப்படை ரீதியான விஷயங்கள்ல இன்றைக்கு 2009 பிறகு அங்க எதுவித அரசியல் கட்சிகளும் தமிழ் மக்கள் சீரழிவுகள் நிறைய இருக்கு. தமிழ் மக்களுக்கு அவர்கள் சீரியனும் அவர்கள் கட்டாயம் செய்யணும். அவர்கள் பொருளாதார ரீதியாக இருந்த பொறுத்தளவுக்கு எங்களோட பொருளாதாரத்துல தங்கி வாழ்ந்த ஒரு காலம் இருந்து இன்றைக்கு அது மாற்றப்பட்டு தென்பகுதி பொருளாதார நம்பி வந்தது அங்க யாழ்ப்பாணம் மாற்றப்பட்டிருக்கு. இந்த நிலைமைகளை எப்படி மாற்றப்பட்டது இந்த நிலைமை திருப்பி எப்படி கொண்டரலாம் என்ற செயல்பாட்டுக்கு இந்த பெரும்பான்மை தமிழ் மக்களை நிறுத்தப்படுத்தி கொண்டிருக்க கோவில் அடிக்கடி கட்சியில் நாளுக்கு நாள் முயற்சி கொண்டு வர கட்சிகளாலேயும் தமிழ் மக்களுக்கு அடிபட்ட ரீதியில எந்த வேலை திட்டங்கள் வச்சிருந்தார்கள். அதான் இந்த கேள்வி உங்கள்கிட்ட. நாங்கள் வெங்கட வேலை திட்டம் என்பது மிகவும் ஒரு ஆரம்ப புள்ளியில நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். இந்த புள்ளியில முதலாவது தமிழ் தேச மக்களை குறித்து நீங்க பேசுறேன்னு சொன்னால் மிக தெளிவாகவே நாங்கள் அனைத்து மக்களுக்கும் சம உரிமை என்ற அடிப்படையில எந்தெந்த சம உரிமை மீறல்கள் நடக்குது அல்லது இன ரீதியான ஒடுக்குமுறையா இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை நடத்துவது என்பது முன்னெடுக்கலாம். இதை செய்ய வேண்டிய இடம் சம உரிமைக்கான போராட்டம் என்பது சம உரிமை மறுக்கப்படுபவர்கள் தமிழ் பேசும் மக்களாகவும் முஸ்லிம் மக்களாகவும் அல்லது இலங்கையில் இருக்க சிறுபான்மை மக்களாக இருக்கிறான்னு சொன்னா அவர்களுக்கு எதிராக பெரும்பான்மை மக்கள் மத்தியில் அதுக்கான விழிப்புணர்வையும் அரசியல் கேள்வி இப்ப நான் பார்த்த இது அனுபவங்கள்ல நான் பிறகு மரக்கணக்காக நாட்டில் பார்த்த விஷயங்கள் எனக்கு இதுல உடன்பாடு இருக்கு. நாங்களும் ஆரம்பத்தில் 83 கலவரங்கள்ல 86 யுத்தத்தான நாட்டை விட்டு படிக்கிற சூழ்நிலை ஏற்பட்டது எங்களுக்கு. மக்கள் இதை போய் சீரழிஞ்சால் வெளிநாடு இன்றைக்கு நிர்பந்தம் ஏற்பட்டு வெளிநாட்டுக்கு வந்தாங்க. அர்த்தமற்ற யுத்தத்தால நான் அர்த்தம் இல்லாமல் உயிரை அழைக்கக்கூடாது அந்த கப்பி வந்துட்டாங்கன்னா நாங்களும் இல்லைன்னு சூழ்நிலை தமிழர்களுக்கு ஏற்பட்ட முரண்பாடுகள் தமிழர்களுக்குள்ள ஏற்பட்ட 50 இயக்கங்கள் முதல்களாக இருந்தால் இந்த நிலைமை எங்களுக்கு ஏற்பட்டது. இவ்வளவு நேரம் காவு கொள்ளப்பட்டிருக்காரு. எத்தனை நேரம் இந்த நாட்டை விட்டு தப்பி விட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த நிலைமை அப்படி மாற்றப்பட்டது. அது எங்களுக்குள்ள நடந்த இந்த மிதவாத தலைமைகள் சில தவறுகள் இந்த நிலைமையில் அதெல்லாம் முடிஞ்சது. பாடம் கற்றுக்கொண்டோம். லேசான ஒரு காலம் இல்லை. நாங்கள் இலகுவாக தட்டி கழிச்சுட்டு போயிடாது அவர்கள் பட்டதும் அதுல இருந்து தமிழ் மக்கள் இன்றைக்கு இந்த நிலைகள் தள்ளப்பட்டு ஒரு அந்நியப்பட்ட இருக்கிற நிலைமை தான் நாங்கள் பார்க்கப்படும். எந்த ஒரு கட்டமைப்பு இல்லை தமிழ் மக்களுக்கு. எங்கே இருந்தாலும் ஒரு விதை சபையோ நகர சபையோ ஒரு உள்ளூராட்சி சபையோ இல்லாட்டி கிராம மட்ட அடிப்படையான சரியான ஒரு வேலை திட்டம் பலமாக அங்க இல்லை. என்ன விஷயம் நடக்கப்படுது என்று சொன்னால் தேர்தல்கள் பல தேர்தல்கள் 2009 பல தேர்தல்கள் வந்துட்டு இப்ப நடக்கிற விஷயம் என்ன
தேர்தலை வச்சுதான் வியாபாரம் நடக்கலையே. தமிழ் மக்களை ஏன் சொல்றது, அந்த வாக்கு வங்கிக்காண்டி பேசிட்டு போறாங்க. அடிப்படையில போய் அங்க இருந்து இந்த தமிழ் மக்கள் சீரழிவு காப்பாடுற நிலைமையில சீரழியை வச்சு அரசியல் செய்யறதான் தெரியுது ஒழிய தமிழ் மக்கள் எதிர்காலம் அங்க கிராம அடிப்படை மட்டங்கள்ல போய் பார்த்துதான் தெரியும். சுதந்திரம் இருக்கு, அவர்கள் விட்டுருக்காங்க. எந்த நாடுகளே என்ன இரவு கல்யாட்டங்கள் எல்லாம் செய்கிறார்கள், குறிக்கிற சட்டங்கள். சுதந்திரத்தை அங்க பாக்க ரோட்டு வழி எந்த பொடியும் வீர அடிக்கிறாங்க, சிகரெட் பத்துறாங்க, வயது வித்தியாசம் இல்லாமல் நடக்குது. கலாச்சாரங்கள் அவையவே கலாச்சாரத்தை அவையதான் பாதுகாத்து கொள்ள வரும். நாம வெளிநாட்டுல வந்த இதுக்கு வெளிநாட்டுல இந்த சுதந்திரம் இருக்கு. மது இருந்தாலும் டிஸ்கோக்கு போகலாம், கல்யாணங்கள் செய்யலாம், எல்லா வசதியும் எல்லா நாடுகளும் இருக்கு. இந்த நிலைமை அங்கே ஏற்படுத்திருக்காங்க. நாங்களும் கலாச்சாரம் மட்டும் இருக்கிறோம். சரி, அப்படி நாங்க ஒரு காலம் இருந்ததாங்களே இந்த நிலைமை கொண்டு விட்டது. அதை திரும்ப நல்ல ஒரு சீசனில் வச்சிருக்கோம் அப்படின்னா இந்த அரசியல் தலைமையில் நாங்கள் என்ன செய்ய போறோம்? இன்னைக்கு கேள்வி கேட்டீங்கன்னா சொல்லி விடலாம். சரியா, நான் இதுதான் கேட்டுக்கொண்டு இதுக்கு அடிப்படை வேலைக்கு அங்க நான் பார்த்தேன். இந்த இன்றைக்கு பெரும்பான்மையான தமிழ் மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிற பெரும்பாலான அரசியல் தலைமைகள் வந்து தமிழ் மக்கள் மத்தியில இருந்து வேலை செய்யறது, இருந்து வேலை கட்டாயம் செய்ய வேணுங்க. மக்களை வந்து இன்றைக்கு வந்து ஒரு அடுத்த சந்ததி வந்து சீரழிவை தான் சந்திச்சு கொண்டிருக்கு. இப்ப நாம குட்டிய காலத்துல சிறு வயதுல வந்து கல்வி எடுத்து பார்த்தால் ஓய்வு ஏன் எடுப்பாங்கன்ற மாதிரி இருக்கார்கள். தேவையில்லை, நாங்க வெளிநாட்டுக்கு போறோம் படிச்சுன்னு அப்படி இப்படி அந்த மாதிரி வச்சு கொண்டு போய் வாக்குறாங்க. எதிர்கால அடிப்படை திட்டம் கல்வி ரீதியாக ஓய்வு எடுக்க மனப்பான்மை கூடியது இல்லை. மோட்டர் சைக்கிளும் வெளிநாட்டு பணங்கள் தெரிவோம் பிஎஸ்டி தான் அடைகிறார்கள். இந்த கட்டாயத்தில் கேள்வியை கேளுங்க. அதான் இதுதாங்க, இதே எப்படி இவர்கள் காப்பாற்ற முடியும்? சும்மா நாங்கள் ஆட்சி காப்பாற்ற செய்யணும் பேச்சு கொண்டு விட அதுல இருந்து சீரழிஞ்சு விழுப்படைய செய்து கொண்டு வந்து தமிழரை பலப்படுத்திய ஒழிய இந்த ஆளுங்கட்சியில இருந்து எங்களுக்கு சுதந்திரம் பெறலாம் ஒழிய மற்றபடியே நடக்கப்படுற காரியம் இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? ஓகே, என்னன்னா வந்து இன்றைக்கு வந்து நீங்க சொல்றது யதார்த்தம் என்பது அங்க வடக்கு கிழக்குல நடந்து கொண்டிருக்கிற யதார்த்தம் என்பது உண்மை. இது வந்து ஒரு புறம் நாங்க பாக்குறோம்னா நவதார பொருளாதார கட்டமைப்பு உள்ளுக்கு திறந்து விடுவதற்கூடாக வருகிறது. இரண்டாவது, திட்டமிட்டு சமூகமாக தமிழ் சமூகம் அல்லது கடந்த காலத்துல போராடுவதற்கு ஒரு சமூகமாக இருக்கக்கூடிய அடிப்படையை இல்லாம பண்றதுக்காக அரசால திட்டமிட்டு செய்யப்படுற களியாட்ட விழாக்கள் நடத்தி கொண்டு பியட்டின்ன ஃப்ரீயா கொடுக்கிற விஷயங்கள் எல்லாமே நடந்து கொண்டு வர விஷயங்கள் இருக்கிறது. இது வந்து ஒரு அரசு திட்டமிட்ட வகையில தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு, தன்னுடைய பொருளாதார கட்டமைப்பு தேவையை பூர்த்தி செய்வதற்கு இதை வந்து மாற்றி அமைக்கப்படணும். இதை வந்து வரும் வடக்கு கிழக்கு வந்து கூர்மையா இருக்கிறது என்பது உண்மை. மற்ற பகுதிகளிலும் அது இன்றைக்கும் மெதுவாக விரிவுபடுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. அப்படி ராணுவம் வடிவம் வந்து இப்படி வடக்கு கிழக்கு கூர்மையாக்கப்பட்டு இறுக்கமாக ஒடுக்குமுறை சிவில் கட்டமைப்பை இல்லாம பண்ணி இன்றைக்கு வடகிழக்கு வெளியில எப்படி கொண்டு போகுது அது மாதிரி தான் நடந்து கொண்டிருக்கு. இதை தகர்த்தறியப்பட வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில உங்களுக்கு போய் வேலை செய்து அந்த கிராமங்கள்ல இருந்து திருப்பி மக்களை ஸ்தாபனப்படுத்தி அவர்கள் தங்களுடைய ஒரு சமூகமாக ஒருங்கிணைக்கிற வேலை என்பது மிக முக்கியமான வேலை. இந்த சமூகமாக ஒருங்கிணைக்கிற வேலை என்பது இன்றைக்கு கிழக்கை விடவும் வடக்குல வந்து மிக கடுமையானது. அது கட்சியா பதிவு செய்யப்பட்டு தேர்தல் நிற்கிற கட்சி என்றாலும் இன்றைக்கு இலங்கையில நீங்க தேர்தலை பற்றி தெரியும். தேர்தல் வேட்பாளரா நின்று அதுக்கு பிரச்சாரம் செய்தாலே அடிக்குறை நடக்கிற காலகட்டம். நாங்கள் வடக்கு கிழக்கு வெளியிலே நடந்து கொண்டிருக்கும் போது வடக்குல வந்து குறிப்பா வடக்குல வந்து உள்ளுக்கு போய் அரசியல் வேலை செய்யறது என்பது மிக கடுமையான அல்லது உள்ளுக்கு போறதே கடினமான விடயமாகத்தான் இருக்கிறது. ஒரு பத்திரிகை சட்டபூர்வமாக பதிவு செய்யப்பட்ட பத்திரிகை கூட வடக்குல கொண்டே விற்க முடியாத நிலையில தான் இன்றைக்கு காணப்படுகிறது. இதை கடந்து அதுக்குள்ள வேலை செய்யப்பட வேண்டும், அதுக்கு வேலை செய்ய வேண்டும் என்ற விஷயத்தை வந்து நாங்கள் முன்னெடுக்கிறோம். அந்த வகையில் அதுக்கான ஒரு ஆரம்ப காலடியத்தை நாங்கள் வச்சிருக்கிறோம் என்பதை சொல்லலாம். அது ஒன்று நாங்கள் பெருசா வெட்டி பிடுங்கல ஆரம்ப காலடிகளை எடுத்து வச்சிருக்கிறோம். பொதுவாக நாங்கள் பத்திரிகைகளை கொண்டு போறோம். அதே நேரம் உங்களுக்கு போய் சில பிரச்சாரங்களையும் செய்கிறோம். ஆனா இவை அனைத்தும் அரசால திட்டவட்டமாக தடுத்து நிறுத்துகின்றதும் ஒடுக்கின்ற விஷயமாக தொடர்ந்து இருக்கிறது. இது வந்து இங்க வடக்கு கிழக்குல நாங்கள் வேலை செய்யறதுக்கு அப்பால இன்றைக்கு தேர்தலை எப்படி அரசு எதிர்கொள்வதை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியும். வடகிழக்கு வெளியாலேயே இது வந்து வடகிழக்குல இன்னும் கடினமானதாக இருக்கிறது. ஆனால் வடக்கிலையும் கிழக்கிலையும் வேலை செய்கிறோம். இப்போ அண்மையில கிழக்கு பல்கலைக்கழகத்துல அனைத்து பல்கலைக்கழக மாணவர்களுடைய துண்டு பிரசங்கள் ஓட்டப்பட்டது எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுவும் கூட வந்து நாங்கள் கிழக்கு பல்கலைக்கழகத்துக்குள்ளேயும் வேலை செய்ய தொடங்கி இருக்கிறோம்.
எதிர்காலத்தில் வடக்கு பல்கலைக்கழகத்துக்குள்ளேயும் நாங்கள் வேலை செய்வோம். அப்படி வேலை செய்யறதுக்கான வேலை முறைகளையும் நாங்கள் எடுத்திருக்கிறோம். எதிர்காலத்தில் நடந்தே ஆகணும். இல்லைன்னு சொன்னா இது விட வேற மாற்று வழியும் கிடையாது. ஒன்று அந்த மக்களை மீளவும் கிராமங்கள்ல இருந்து நகரங்கள்ல இருந்து கீழிருந்து மீள கட்டியமைக்கிறது, சமூகமாக கட்டியமைக்கிறது. உதிரி சிதைஞ்சு போனதை மீள ஒரு சமூகமாக கட்டியமைக்க வேண்டிய பணி எங்களுக்கு முன்னாலே இருக்கு. இது வெறும் தேர்தலோட முடிகிற விஷயம் இல்லை. தேர்தலுக்காக நாங்கள் சொல்ல வரையில தேர்தல் என்பது ஒரு அரசியல் பிரச்சாரத்துக்காக மட்டும்தான் பிரச்சாரத்தை மையப்படுத்தியும் இனவாதத்துக்கு எதிரான வாக்களிப்பை நடத்தப்படித்தான் நாங்கள் சொல்ல வரோம். இனவாதத்துக்கு எதிராக ஒவ்வொரு வாக்கு வந்து இனவாதத்துக்கு எதிரானதாக இருக்கு. அதே நேரம் இது நாங்கள் தொடர்ந்து ஒரு அரசியல் பணியாக முன்னெடுப்ப வேண்டியதை இதில் கூறிக்கொள்ள முடியும். நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்ற நேராக இங்கே பிடிப்பவர்கள் அவர் சுருக்கமாக தன்னுடைய கேள்வியை கேட்டு விடைபெற்றுக் கொள்வார். சரி, ஓகே. வணக்கம். வணக்கம் தர்சன். வணக்கம், சொல்லுங்க தர்சன். மறுபக்கத்திலே ரயாகரன் அவர்கள் காத்திருக்கின்றார். அவரோட உரையாடங்கள் இடதுசாரி கம்யூனிஸ்ட் இதுதான் இந்த முற்போக்கு இடதுசாரி முன்னணியும் இடதுசாரி முன்னணி. எனக்கு இது வந்து டி குணசேகராவும் மற்றது வாசு நாணயக்கராவும் இன்றைக்கு இலங்கையில் இல்ல தமிழருக்கும் தெரிஞ்ச ஆக்கள். இவர்களை இந்த அரசாங்கத்தை ஒட்டி கொண்டிருந்து கொண்டு வேலையை செய்து கேட்க நீங்க உங்களால இவ்வளவுக்கு உங்களால இந்த பணி முன்னேற்றப்படும் இந்த கேள்வி. என்னன்னா இப்ப வாசு நாணயக்காரோ எல்லாருமே ஒரு இடதுசாரிகள் அல்ல, இடதுசாரி பேரை வச்சிருக்கிற முந்தைய இடதுசாரிகளா இருந்திருக்கிறார்கள், இடதுசாரியும் பேசி இருக்கிறார்கள், ஒரு காலகட்டத்தில் மக்களோட வேலை செய்திருக்கிறார்கள். இப்ப நீங்க கடந்த காலத்துல எப்படி மக்களுக்காக என்ன தமிழ் பகுதியில போராட்டத்துக்காக இத்தனை இளைஞர்கள் மக்களுக்கு என்ற விருப்போட போய் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் இருக்கிறார்கள். எப்படி பிற்காலத்துல மக்களுக்கு எதிராக மாறினார்கள் என்றெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுபோலதான் இந்த மாதிரி இடதுசாரியம் பேசின இவர்கள் முதல்ல எப்படி மக்களோட நின்றார்கள், எப்படி மக்களுக்கு இடதுசாரி பேரை அவர்கள் விட மாட்டார்கள், இடதுசாரி என்ற பேரை விட மாட்டார்கள். எனக்கு நான் விளங்கிக் சொன்னா சிங்களம் தான், தமிழன் தான். சிங்களவன் தான், தமிழன் தான் சொன்னா அவர்கள் தமிழ் மொழியை பேசுகிறவர் தமிழர்கள், சிங்களம் பேசுகிறவர்கள் சிங்களவர்கள். அதை இல்லைன்னு சொல்லலையே. சிங்களத்துக்கே தேசியம் இருக்கக்கூடிய இடதுசாரி இருந்தும் கட்டுப்பட்டுதான் நாங்க என்னண்டா அவர்களை நாங்க இடதுசாரிகளா கருதல. இடதுசாரிகளா கருதுறேன்னு சொன்னா நான் வடக்கு கிழக்கு வழியால போய் சிங்கள மக்களுடைய ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவர்கள் போராடுகிறார்களா இல்ல. நான் சொல்றது இப்ப தமிழ் மக்களுக்கு என்ன செய்யறாங்கன்றத ஒரு விஷயத்தை விட்டுட்டு நீங்க இன்னைக்கு மேல இந்த கடைசி அந்த 13 வயது பிள்ளை ஒரு தாய் அந்த பிள்ளைய கை செய்து வச்சிருக்காங்க, தாயை கொண்டே நாள் நம்மடியில 2 சவரங்களுக்கு. அதுக்கு நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? அதுக்கு ஏதாவது உங்களால இடதுசாரி நீங்க ஒரு இத முற்போக்கா இருக்கிறேன்னு சொன்னால் நீங்க முற்போக்கா இருந்து என்ன செயற்பாடு எடுத்தீங்கன்னு சொல்லி கேட்கணும். ஏற்கனவே அது உண்மையை நாங்கள் ஒட்டுமொத்தமா இப்ப நீங்க எல்லாரும் பயங்கரவாதிகள் சொல்றீங்க, தமிழர் எல்லாரையும் பயங்கரவாதிகள் சொல்றீங்களா? வடபகுதியிலிருந்து லலித் குகன் போன்றவர்கள் கடத்தப்பட்டிருந்தார்கள். இன்றும் அதனுடைய அதாவது கடந்த வாரமோ அதற்கு முன்வாரம் கூட நீதிமன்றத்தில் அவர்கள் தொடர்பாக விசாரணை. அவர்கள் உங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் தானே? ஆமா, எங்களை கட்சியை சேர்ந்தவர். அவர்களாம் முதல்ல இந்த கடத்தப்பட்டு காணாப்போனவர்களுக்கான முதலாவது அமைப்பை கட்டினது அவர்கள் தான். அதுல என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? ஏதாவது சர்வே செய்வதில்லை அல்லது நீங்க முற்போக்கா இருக்குன்னு சொன்னா முற்போக்கா நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல நீங்க எங்களுக்கு ஒரு விடுதலை அது அப்படி ஒரு கொடுத்திருக்கீங்களா? அதுக்கு ஒரு முன்னுதாரணம் இல்லையே. தேர்தல் வரைக்கும் மாத்திரம் நீங்க வாரீங்களே, அதுதான் எங்களுக்கு புரியா இருக்கு. ஒரு சொல்ல வர்றீங்களோ? என்னண்டா முதலாவது இலங்கையில காணா போனவர்களுக்காக முதல் போராட்டத்தை ஆரம்பிச்சு அதை ஆர்கனைஸ் பண்ணது எங்க நாட்டை சேர்ந்த லலித் குகனாக்கள் தான். வடகிழக்குல போய் அந்த மக்களை அணி திரட்டி கொழும்புல ஆர்ப்பாட்டத்தை கொண்டாந்து நடத்தி யாழ்ப்பாணத்துல ஆர்ப்பாட்டம் நடத்துகின்ற ஒரு காலகட்டத்துல இலங்கை அரசால கடத்தப்பட்டு அவர்கள் காணாம போய் அது தொடர்பான வழக்கு போன கிழமை யாழ்ப்பாண நீதிமன்றத்துல அதே நேரம் அரசு கடத்தினது. நீங்க பதிவு செய்திருக்கீங்களா? நீங்க நிறைய செய்தி பேப்பர்ல வந்திருக்கு. அது மட்டும் இல்ல
பதிவு வந்து ஒரு பதிவு இருக்கா உங்கள்ட்ட வந்து? நான் அந்த பதிவு சொல்லி முடிக்க விடுறீங்களா? நன்றி. என்னன்னு சொன்னா, அந்த பதிவு செய்யப்பட்டன்னு சொன்னா இலங்கையில நீதிமன்றத்துல வழக்கு போய் போன கிழமையும் நீதிமன்றத்துல வந்து இன்னைக்கு அரசு பேச்சாளரை வந்து கிளையா வந்து நீதிமன்றத்துக்கு வரும்படி அழைப்பான விடுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து நீங்க கேட்ட அந்த 14 வயது குழந்தை தொடர்பான அந்த சட்ட பிரச்சனையினுடைய வழக்கு முழுக்க வந்து முன்னெச்சரி கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர்கள் தான் அந்த அவர்களுக்கான வழக்கை நடத்துகிறார்கள் என்பது இன்னொரு விஷயம். இது வந்து ஒரு 2 விஷயம் இல்லை. இன்றைக்கு வடகிழக்கு மற்ற ரெண்டாவது வந்து நாங்க இன்னொரு விஷயத்துல நீங்க ஒரு நீங்க போராடுறீங்களா இல்லையாண்டா இல்ல, நாங்க போராட வேணும் என்று நான் சொல்லுவேன். போராட இல்லைன்னு நாங்க எங்களால முடிஞ்ச போராட்டங்களை நடத்துறோம். எதிர்காலத்துல அடிமட்டத்தில் அதாவது மாணவர்கள் வந்து எந்த ஏதோ ஹெல்ப் சொன்னா மாணவர்கள் இன்றைக்கு தயாரா தான் இருக்கிறாங்க. நீங்கள் வந்து தூக்கி எறிஞ்சால் இந்த மாணவர்கள் வந்து உண்மையில வந்து அண்மையில வந்து இந்த மாவீரர் சொல்லி பல்கலைக்கழகத்தை மூடுறாங்க. அந்த பல்கலைக்கழகத்தை மூடுறது கூட நீங்க ஏதாவது அப்படி மூடுற தவறுன்னு சொல்லி நீங்க ஏதாவது அறிக்கை விட்டீங்களா? நிச்சயமா அதுக்கு அறிக்கை விட்டோம் இல்லை. இப்ப அண்மையில சப்ரவா பல்கலைக்கழகத்துல தமிழ் மாணவர்கள் தாக்கப்பட்டு ஒரு தமிழ் மாணவர்களை கைது செய்ததுக்கு எதிரான போராட்டம் கூட அனைத்து பல்கலைக்கழக மாணவர்கள் மூடுறாங்களே. நான் சொல்லி முடிக்க விடுங்க. நீங்க என்னன்னா திட்டமிட்டாக மூடுவார்கள் என்பது ஒரு விடம், நாங்கள் போராடுறோம் என்பது இன்னொரு விடயம். நாங்க எதுக்காக போராடினால் மூடுவார்கள் என்பது இன்னொரு விஷயம். வந்து உங்களோட கட்சியின் உங்களோட கொள்கைகள் வந்து எடுபடுமா இல்லையான்னு சொல்லி கேட்கறது இந்த வாதம். ஓகே, எடுபடாண்டு உங்களோட வாதம் இருக்கலாம். நாங்க எடுபடம் வந்து போராடுறோம். இதான் வித்தியாசம். அவ்வளவுதான். ஒரு வாதத்துக்கு இடமில்லை தானே. எடுபடான்னு சொன்னால் நீங்க முடிஞ்ச முடிவா இருந்து ஒரு விவாதத்தை நடத்துறீங்க. நாங்க இல்ல, நாங்கள் வந்து ஓகே என்ன கேள்வி வந்து தாங்க தொடர்ச்சியா வந்து சப்ரவா பல்கலைக்கழக மாணவர்கள் கடத்தப்பட்டு அல்லது விசாரணை பேர்ல நாளாம இதுக்கு கொண்டு போன உட்பட அந்த மாணவர்கள் தாக்கப்பட்ட போது கூட வந்து அனைத்து பல்கலைக்கழக மாணவர்கள் அவர்களுக்கு ஆதரவா போராட்டத்தை நடத்தின மட்டுமல்ல, அண்மையில முல்லைத்தீவு கட்சியை சேர்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்திலையும் இது தொடர்பான ஒரு உரை எப்படி இது கடத்தப்பட்டது, எந்த சட்டத்துக்குள்ள கடத்தப்பட்டது, அது திட்டமிட்டு எப்படி செய்யப்பட்டது ஒரு சிறப்புரையும் ஒன்று அவர் நடத்தி அண்மையில வெளியில வந்திருக்கு. அதோட அந்த தர்சிக்கான அந்த குழந்தையினுடைய கடத்தப்பட்ட அந்த தாய் வழக்கு விசாரணையில வந்து முல்லைத்தீவு கட்சி அந்த வழக்கறிஞர்களா அந்த வழக்கையும் வந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். என்ன இந்த வகையில இது வந்து மற்ற இன்றைக்கு அண்மையில உங்களை எல்லாருக்கும் எல்லா செய்தி மீடியாலையும் வந்த காணா போனவர்களுக்காக போய் காணா போன விளையாட்டு பற்றிய வழக்கு கூட அண்மையில நீதிமன்றத்துக்கு வந்திருந்தது. அந்த நீதிமன்ற இதுல வந்து அதாவது இன்றைக்கு அரசு பேச்சாளராக இருக்கக்கூடிய அமைச்சரை வந்து நீதிமன்றத்தில் வரும்படி ஒரு இதுவும் வைக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி இந்த விஷயங்கள் தொடர்ச்சியான போராட்டம். இது வந்து நாங்கள் ஒரு ஆரம்ப புள்ளியிலான் இருக்கிற வழியா நாங்கள் எல்லாம் வெட்டி பிடிங்கன்னு சொல்ல வரையில எதிர்காலத்துல இது எப்படி வளர்த்திருக்கிறது, எப்படி பறந்துவிட்ட மக்களை அணிதிரட்டுவது, எவ்வளவு தூரத்துக்கு எவ்வளவு மக்களை நாங்கள் அணிதிரட்டுமோ அந்த அளவுக்கு இதற்கான குரலும் ஓங்கி ஒலிக்கும் என்பதுதான் எங்களுடைய வேலைத்திட்டம். இது வந்து வெறும் தனிமை அவர்கள் முடிவெடுத்து செய்வதில்லை. எப்படி மக்கள் அனைவரும் எங்களோட ஒன்றிணைகிறார்கள், ஒன்றிணைக்கப்படுகிறார்கள் என்பது தொடர்பானதோடு சம்பந்தப்பட்டதுதான் இந்த விஷயம். நன்றி ரயாகரன் அவர்கள். இவ்வளவு நேரமும் இந்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக உங்களுடைய கட்சியின் நிலைப்பாடு மேலும் பல விடயங்கள் தொடர்பாக இங்கே பலரும் தெளிவு பெற்றிருப்பார்கள் நம்புகின்றோம். அந்த வகையிலே இன்னொரு சந்தர்ப்பத்திலே சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்த டிஆர்டிக்கும் நிறுவனத்துக்கும் இதை பொறுமையோடு கேட்ட வாசகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுவோம். வணக்கம். நன்றி. சிறுநீர்களை இத்துடன் டிஆர்டி தமிழடியின் இன்றைய நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றன. தொடர்ந்து அதிகாலை வணக்கம் தமிழடியில் பக்தி